Praise be to the wonderful name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். I greet each and everyone that is joining at this time in this broadcast in the precious name of the Lord Jesus Christ. இந்த வேளையிலே இந்த பிராட்காஸ்ட் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். As most all of you know, during the weekends we are talking about a series of messages on the topic the purpose of God in the life of a believer. உங்களில் அநேக பேர் அறிந்திருக்கிறபடி இந்த வாரத்தின் இறுதி நாட்களிலே நாம் தொடர் போதனையாய் தியானித்து வருகிற காரியம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய ஆண்டவருடைய நோக்கம் அவர் தீர்மானம் என்னது என்பது. At this time I would like to share with you by the mercies of God another message on this series. ஆண்டவருடைய இரக்கத்தை முன்னிட்டு இந்த வேளையிலும் அந்த தொடர் போதனை ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். Let us go into the reading of God's word. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்படியாக நாம் கடந்து போவோம். I would like to read two different portions of scriptures. இரண்டு வித்தியாசப்பட்ட வேத பகுதிகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். One will be from the book of the prophet Ezekiel. ஒன்று எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம். And the next one will be from the epistle of Paul the apostle to the saints of the church at the city of Colossae. கொலோசை பட்டணத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபத்திலிருந்து வந்து Chapter number 3 verse 15, 16 and 17. மூன்றாவது அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். Let us go to the book of Ezekiel chapter number 36 verse 26 and 27. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். It says, "A new heart also will I give you, and a new spirit will I put within you. And I will take away the stony heart out of your flesh, and I will give you an heart of flesh. And I will put my spirit within you, and cause you to walk in my statutes, and ye shall keep my judgments and do them." உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே பிரிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். And let us go now to the book of Colossians chapter number 3. கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் verse number 15, 16 and 17. 15, 16, 17 வசனங்கள். It says, "And let the peace of God rule in your hearts, to the which also you are called in one body, and be ye thankful. Let the word of Christ dwell in you richly in all wisdom, teaching and admonishing one another in psalms and hymns and spiritual songs, singing with grace in your hearts to the Lord. And whatsoever ye do in word or deed, do all in the name of the Lord Jesus, giving thanks to God and the Father by him." தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயுமீர்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். May the Lord add his blessing to the reading of his word. வாசிக்க கேட்ட வேத வசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். Let us bow our heads and close our eyes for a word of prayer. வணங்கி கண்களை மூடி ஜெபிப்போம். Most gracious and loving heavenly Father, இந்த கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, thank you for this opportunity that you have given us. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பு தருணத்துக்காக உமக்கு நன்றி We pray செலுத்துகிறேன். that you will speak to each and every heart that is joining in this broadcast. இந்த பிராட்காஸ்ட் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Pray that you will anoint my feeble lips of clay to speak your anointed word. உம்முடைய அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளை பேச என் நாவை நீர் அபிஷேகியும். Anoint every ears to hear, every hearts to receive, and every lives to be transformed. கேட்கிற ஒவ்வொரு செவியும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தையும் நீர் அபிஷேகியும்.
அதனால் வாழ்க்கை மறுரூபம் அடைகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கூட நீர் அபிஷேக வேணுமா We ஜெபிக்கிறேன். bind all the power of darkness in the name of the Lord Jesus Christ. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கட்டி சபித்து அப்புறப்படுத்துகிறேன். May the liberty of your spirit be with us. உம்முடைய விடுதலையின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே தங்கி May the இருக்கட்டும். eternal purpose of you sending your word be fulfilled in each and every one of our lives. ஆண்டவரே நீர் அனுப்பின உம்முடைய வார்த்தை நித்தியமான நோக்கம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் We நிறைவேற்றப்படட்டும். declare that all the glory, honor and praise belong to you and you alone. ஆண்டவரே சகல துதி கன மகிமை மேன்மையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும் என்று சொல்லி For we ask அறிக்கையிடுகிறேன். all of this wonderful blessings in the precious name of இந்த the எல்லா Lord. ஆசீர்வாதங்களும் விலையேற பெற்ற உம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. Amen. ஆமென். I would like to speak to you on a subject called the rich indwelling of the word. கர்த்தருடைய வார்த்தையிலே பூரணமாய் வாசமாய் இருப்பது. The rich indwelling of the word. ஆண்டவருடைய வசனத்திலே பூரணமாய் வாசமாய் இருப்பது. The past 2 weeks we predominantly talked about the knowledge of God's will. கடந்த 2 வாரங்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற சித்தத்தின் அறிவை பற்றி பார்த்தோம். And in the last week we talked about the distinction between living in accordance to God's will and doing the will of God. தேவனுடைய சித்தத்தின்படியாய் வாழ்வதும் தேவனுடைய சித்தத்தை செய்வது எப்படி என்று சொல்லி கடந்த வாரத்திலே தியானித்தோம். So without knowing the will of God, basically there is no way we can proceed or pursue to do the will of God. அடிப்படையிலே தேவனுடைய சித்தத்தை அறியாமல் தேவனுடைய சித்தத்தை நாம் தொடர்ந்து செய்ய இயலாது. That's what Apostle Paul, when he wrote his letter to the saints of the church at the city of Colossae, he writes, I am praying for you that ye might be filled with the knowledge of his will in all wisdom and spiritual understanding. பவுல் அப்போஸ்தலன் கொலோசைக்கு எழுதின அந்த நிருபத்திலே பரிசுத்தவான்களுக்கு அவர் எழுதுகிறது, இதற்காக நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறேன், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்கிறார். Because he was a man who very clearly understood that without knowing the will of God, the people cannot go ahead and do the will of God. ஏனென்றால் அவர் நன்கு அறிந்தவர். அவர் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தை அறியாமல் அவருடைய சித்தத்தை நாம் செய்வது என்பது கூடாத காரியம். So we understand that doing the will of God is not an optional thing for a believer. ஒரு விசுவாசிக்கு தேவனுடைய சித்தத்தை செய்வது என்பது ஒரு தெரிந்து கொள்ளுதலின் பேரிலே உண்டாகிறது. Or even partially doing the will of God is not acceptable in the sight of God. இந்த பாரபட்சமாய் தேவனுடைய சித்தத்தை இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக செய்து கொள்வதும் விசுவாசிகளுக்கு காரியமல்ல. Our Lord Jesus said in Matthew chapter number 7, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 7வது அதிகாரத்திலே, not everyone that saith Lord Lord will enter into the kingdom of heaven, அநேக கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறதில்லை, but he that doeth the will of the Father. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் So பிரவேசிப்பான். that should really make us understand how important and how much it is necessary that believers ought have to carry out the will of God. அந்த மத்தேயு 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி நமக்கு உண்மையாகவே அது புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே நாம் செய்து நிறைவேற்ற வேண்டும். அதற்கு முன்பாக செய்வதற்கு முன்பாக அதை நாம் என்னவென்று அறிந்து கொள்ள And வேண்டும். also I mentioned about the will of God to be classified into two, the permissive will of God and the perfect will of God. தேவனுடைய சித்தத்தை நான் 2 விதமாக பகுத்து சொன்னேன். ஒன்று தேவனுடைய பரிபூரண சித்தம், இரண்டாவது தேவனாலே அனுமதிக்கப்படுகிற சித்தம். And it is very important for us to understand that God's will for our life is his perfect will. தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கைக்கான தேவனுடைய சித்தம் என்பது பரிபூரண சித்தமாகும். Permissive will is something that we choose and we want and we desire to do, but God permits for it. நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் விருப்பப்பட்டு நாமே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிற காரியம், அது தேவன் அதை அனுமதிக்கிற ஒரு சித்தம். That is totally different. அது முற்றிலும் வித்தியாசமானது. But living in accordance to God's will and doing the will of God is just knowing from God His desire, His plan, His likeness
before we carry it out in our lives. தேவனுடைய பரிபூரண சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்றப்படுவதற்கு ஒரு காரியம் என்னவென்றால் அவர் யார், அவருடைய சித்தம் என்ன, அவர் விருப்பம் என்ன, அவர் வாஞ்சை என்ன என்கிற எல்லா காரியத்தையும் நமக்கு அறிய செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. So that's what Apostle Paul meant when he wrote the first chapter, where he said, may you be filled with the knowledge of God's will in all wisdom and spiritual understanding. நீங்கள் சகல ஞானத்தோடும் விவேகத்தோடும் கர்த்தருடைய அறிவிலே சித்தத்தை அறிகிற அறிவிலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். That was his predominant prayer for the believers of the church. அந்த சபையினுடைய விசுவாசிகளுக்கு அவரால் ஏறெடுக்கப்படுகிற மிக சிறந்த ஒரு ஜெபமாக இருக்கிறது. And that have to be the same thing even today. அதே காரியம் இந்த நாட்களிலும் நமக்கு பொருந்துவதாக இருக்கிறது. Even for the ministers, ஊழியக்காரர்களுக்கு கூட, even for those people that are sitting under those people whom God has given them. அவர்களுக்கென்று தேவன் கொடுத்த ஆத்துமாக்கள் கூட we pray for a lot of things for the people. ஜனங்களுக்காக अनेक காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது. We pray for them to be blessed, we pray for them to prosper, we pray for them to be healed and live right. ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக செழிப்புக்காக அவர்கள் சரியாய் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்கிறோம். But predominantly எல்லாவற்றை காட்டிலும் our prayer for the people that God has given in our hands is for them to be filled with the knowledge of God's will. நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களுக்காய் நாம் செய்யப்பட வேண்டிய மிக சிறந்த ஒரு முதலாவது ஜெபம் என்னவென்றால் அவர்கள் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். Because if the people once would know that and commit their life and set their life in the path of God's will, ஜனங்கள் ஒருமுறை அந்த சித்தத்தை அறிகிற அறிவுக்கு தங்களை ஒப்புக்கொடுத்து அந்த சித்தத்தின்படியாய் வாழ தங்களை அர்ப்பணித்தார்களானால் there won't be any hindrances in their lives. அவருடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு தடையுமே வருகிறது இல்லை. As we go along in this series, we'll be able to understand. நாம் தொடர்ந்து இதை தியானிக்கும்போது அதை புரிந்து கொள்ள முடியும். And when Apostle Paul wrote chapter number 3 of the book of Colossians, அந்த கொலோசியர்களின் நிருபம் 3வது அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் இவ்விதமாய் எழுதுகிறார். he talks about the peace of God in verse number 15. 15வது வசனத்திலே தேவ சமாதானத்தை பற்றி சொல்லுகிறார். In verse number 16 he talks about the word of God. 16வது வசனத்திலே ஆண்டவருடைய வசனத்தை பற்றி சொல்லுகிறார். And in verse number 17 he is talking about the name of God. 17வது வசனத்திலே அவருடைய நாமத்தை பற்றி சொல்லுகிறார். Verse 14 the peace of God. Verse 15 the peace of God. 15வது வசனத்திலே தேவ சமாதானம். Verse 16 the word of God. 16லே தேவனுடைய வசனம். Verse 17 the name of God. 17லே தேவனுடைய நாமம். Now these three are very important when it comes for us to know for sure about the will of God. தேவனுடைய சித்தத்தை நாம் உறுதியாய் அறிந்து கொள்வதற்கு இந்த மூன்று காரியங்களுமே மிகவும் முக்கியமானது. We can even call this as a scriptural formula for knowing God's perfect will. தேவனுடைய பரிபூரண சித்தத்தை அறிவதற்கு இது ஒரு ஃபார்முலாவாக கூட நாம் சொல்ல முடியும். Scriptural formula. வேதத்தின்படியான ஒரு ஃபார்முலா. It's not a man-made doctrine. இது மனிதனால ஏற்படுத்தப்பட்ட ஒரு உபதேசம். I can call this as a scriptural formula because it is in the scriptures. அது வேத வசனத்துல இருக்கிறதுனால இது வேத வசனத்தின் ஃபார்முலா. So in chapter 1 he said, I am praying for the people to be filled with the knowledge of God's will. 1வது வசனத்துல அவர் என்ன சொல்கிறார்? ஜனங்கள் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்கிறார். So once we have a desire to be filled with the knowledge of God, ஒரு முறை அந்த அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்கு உண்டாயிருக்கு. we need to be sure about God's perfect will in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பரிபூரண சித்தத்துக்கு உட்பட்டவர்களாவோம். How can we be sure this is the will of God? இதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை நாம் எப்படியாக How our life has to be so that whatever we do and however we live and do according to God's perfect will. இதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி நாம் நடத்தி கொண்டு போவது. And the Lord inspired him to write this in the 3rd chapter of the book of Colossians. அந்த கொலோசியர்களின் நிருபம் 3வது அதிகாரத்திலே தேவன் இவ்விதமாய் சொல்கிறார். Peace of God and the word of God and the name of God, they all have to converge together, come together for us to understand for sure the perfect
will of the Lord Jesus Christ. சமாதானம், தேவனுடைய வசனம், தேவனுடைய நாமம், இது மூன்றும் ஒன்றாக இணைந்து தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நமக்கு வாழ்க்கைக்கு நேராக இருக்கக்கூடியதாக உறுதிப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. And I would like to take 1 week for each of these things for us to understand what does it really mean. உண்மையாகவே இந்த காரியம் இது எதற்கு சரியானது என்று சொல்லி அதை புரிந்து கொள்வனமாய் நான் அதை உங்களுக்கு விளக்கி சொல்ல And today I would like to share with you from verse number 16 how the word of God is very important to know the perfect will of God. தேவனுடைய பரிபூரண சித்தம் என்னது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய வசனம் எப்படி நமக்கு உதவி செய்யும் என்பதை முதலாவது நான் எடுத்துக்கொள்கிறேன். And in Colossians chapter number 3 and verse number 16 the scripture says, கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே, now this is what Apostle Paul writing to the believers of the church. அந்த பட்டணத்தில் உள்ள அந்த விசுவாசிகளுக்கு எழுதுகிற ஒரு காரியம் இது. And he says, let the word of Christ dwell in you richly in all wisdom, teaching and admonishing one another in psalms and hymns and spiritual songs, singing with grace in your hearts to the Lord. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. In chapter 1 he talked about, I am praying for you that you might be filled with the knowledge of God's will in all wisdom and spiritual understanding. இரண்டாவது அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்? நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நீங்கள் நிரப்பப்பட நான் ஜெபிக்கிறேன். He just did not stop with that prayer, அந்த ஜெபத்தை அதோடு அவர் நிறுத்தி விடாமல், but he continued to write to the people how they can be filled with the knowledge of God's will and all wisdom. தொடர்ச்சியாக அவர் எழுதி சொல்கிறது என்னவென்றால், தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே அவர்கள் எப்படி நிரப்பப்பட வேண்டும் என்பதை அங்கே அவர் சொல்கிறார். In order to be filled with the knowledge of God's will and all wisdom and spiritual understanding, எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அந்த தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே அவர்கள் நிரப்பப்படுவதற்கு, this is the first condition that has to be satisfied in the life of a believer. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே இதுதான் முதலாவது நிலையாகிறது. And the scripture here says, let the word of Christ dwell in you richly in all wisdom. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. That's why I call the title of this message as a rich indwelling of the word. அந்த கிறிஸ்துவின் வசனத்திலே பரிபூரணமாய் வாசமாய் இருப்பது என்று நான் சொன்னேன். So it is one thing for the word of Christ to dwell in us, but the scripture here says, let it dwell in you richly. ஒரு காரியம் கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளே வாசமாய் இருப்பது, இரண்டாவது அது பரிபூரணமாய் நமக்குள்ளே வாசமாய். Let it not dwell in us scarcely, but let it dwell in us richly. அது கொஞ்சமாக அல்ல, அது நல்ல நிறைவாக அது நமக்குள்ளே வாசமாய் இருக்கப்பட. Let it not dwell in us lackingly, just here a little, there a little, but let it dwell in us richly. கிறிஸ்துவின் வசனமானது இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக அல்ல, அது பூரணமாய் நமக்குள்ளே வாசமாய் இருக்கப்பட வேண்டும். See, that is the plan of God for his people. தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் கொண்டிருக்கிற திட்டம் அதுவா. Way before our Lord Jesus came into this world in flesh and blood, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே இரத்தத்தோடு வந்தபோது, the prophet Ezekiel, when he prophesied in his day and time, he said this. எசேக்கியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய காலத்திலே தீர்க்கதரிசனமாய் உரைத்த வாக்கியங்கள் இவைகள். He says a new heart. In fact, the Lord speaks through the prophet and he says, a new heart will I give you. தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் பேசி சொன்ன ஒரு காரியம், உங்களுக்கு புதியான இருதயத்தை கொடுத்து, A new spirit will I put within you, உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, and I will take away the stony heart out of your flesh, and I will give you an heart of flesh. கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். And then he said, and I will put my spirit within you and cause you to walk in my statutes, and ye shall keep my judgments and do them. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்றார். This is the greatest thing that God has done to those that are redeemed by his precious blood. அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் இதுவாகும். Redemption is just not saying a sinner's prayer for a few minutes. மீட்பு என்பது பாவிகள் செய்கிற அந்த ஒரு சில நொடி ஜெபம் மாத்திரமல்ல. Redemption in the New Testament is not a ritual, it's not a tradition. புதிய உடன்படிக்கையின் காலத்துக்குள்ள
உங்களுக்குள்ளே மீட்பு என்பது அது சடங்காகவோ பாரம்பரியமாகவோ செய்யப்படுகிற ஒரு காரியம். It's not only confined to water baptism in the name of the Lord Jesus. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கிறதோடு முடிந்து கொள்வதில்லை. It is not a ritualistic experience, but it is a real experience. அது ஒரு சடங்காச்சாரமான ஒரு காரியமாக அல்ல, அது உண்மையான நிஜமான ஒரு சம்பவம். Here he says, a new heart will I give you. நான் உங்களுக்கு ஒரு புதிதான இருதயத்தை கொடுத்து, And he says, I'll put a new spirit within you. உங்களுக்குள்ளே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, And that new spirit is his spirit, and God says, I will put my spirit within you. என்னுடைய புதிதான ஆவியை உங்களுக்குள்ளே நான் கட்டளையிட்டு, And I will cause you to walk in my statutes. உங்களுடைய இந்த கட்டளைகளில் நடக்கவும் நியாயங்களை கைக்கொள்ளவும் பண்ணுவேன். And then you shall keep my judgments and do them. நீ அந்த நியாயங்களை நீ கைக்கொண்டு அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். Lot of times people without a new heart are trying to live and walk and do and live according to God's word. அநேக நேரங்களிலே இருதயம் புதுப்பிக்கப்படாமல் புது இருதயம் இல்லாமலே அவர்கள் கட்டளைகளை நியாயங்களை அவர்கள் கைக்கொண்டு அவைகள் செய்யும்படி முயற்சிக்கிறார்கள். Without a new heart, without a new spirit, புதிதான ஆவி இல்லாமல் புதிய இருதயம் இல்லாமல், it is impossible to walk in the statutes of God. It is impossible to keep the judgments of God and do them. தேவனுடைய கட்டளைகளின்படி செய்யவும் அவருடைய நியாயங்களை கைக்கொள்ளவும் நடக்கவும் செய்ய முடியாது. Praise the name of the living God. And now in the New Testament, Apostle Paul writes, புதிய ஏற்பாட்டிலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், let the word of Christ dwell in you richly in all wisdom. வசனம் உங்களுக்குள்ளே பூரணமாய் பரிபூரணமாய் வாசமாய். We all know about the indwelling of the Spirit. நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் ஆவியினாலே நிறைந்து வாழ்வது. Because in the book of Colossians itself, கொலோசியர்களின் நிருபத்திலேயே in chapter number 1 1வது அதிகாரத்தில் and in verse number 26 and 27, 26 27 the same Apostle Paul wrote, அதே பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார், even the mystery which had been hid from ages and from generations but now is made manifest to his saints. 26 வசிக்கவா உங்கள் பொருட்டு In English, Colossians chapter 1 26 and 27. 25ல வரும் தமிழ்ல 25. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு. Now here in this scripture he is talking about a great mystery. இங்கே ஒரு பெரிய ரகசியம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. And he says this mystery has been hid from ages and from generations. இது ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் இது. And then he says it is no more a mystery because it is now revealed to the saints. ஆனா இப்பொழுது அது ரகசியமாக அல்லது பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ஒரு ரகசியமாய். What is that mystery? அந்த ரகசியம் என்ன? What was that secret that was hid from ages to generations? அது ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்த அந்த ரகசியம் என்ன? What's that secret? But it is now manifest to the saints. இப்போது பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட அந்த ரகசியம் தான் என்ன? The next verse says in verse 27, 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, to whom God would make known what is the riches of his the glory of this mystery among the Gentiles, which is Christ in you, the hope of glory. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கி இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். That mystery is nothing but what the prophet had prophesied in the Old Testament. அந்த ரகசியம் என்பது பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனமாக உரைத்த தீர்க்கதரிசனங்களாகும். We don't know how many of them understood at that time when prophet Ezekiel wrote. அந்த நாட்களிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட இந்த காரியத்தை எத்தனை பேர் விசுவாசித்தார்கள் என்பது தெரியாது. What the Lord said, I will give you a new heart and I will put my spirit within you, is now fulfilled. நான் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து புதிய ஆவியை கட்டளையிட்டு என் ஆவியை உங்கள் உள்ளத்திலே வைப்பேன் என்று சொன்னதை எத்தனை பேர் புரிந்து கொண்டார்கள் என்று தெரியாது. It is a mystery that was hidden to them. அது ஒரு ரகசியமாய் அவர்களுக்கு மறைக்கப்பட்ட ஒன்று. He says it's been hid from ages to generations. அது ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைக்கப்பட்ட ரகசியம். But the great thing it is that it is no more a mystery. ஆனா பெரிய காரியம் இதுல என்னவென்றால் இப்பொழுது அது ரகசியமாக அல்ல. What is that mystery? அந்த ரகசியம் என்ன? It is Christ within you. அது கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பது. It is the indwelling of the Spirit of Christ. கிறிஸ்துவானவர் அந்த மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசம். It is the habitation of the Holy Ghost in the hearts of the believers. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருப்பது. That is the greatest mystery that has been revealed to the New Testament saints. மிக பெரிதான ஒரு
ரகசியம் பரிசுத்தவான்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் It was hidden from ages to generations. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் It was not revealed to Abraham. அது ஆபிரகாமுக்கு It was வெளிப்படுத்தப்படவில்லை. not revealed to Noah. அது நோவாவுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. It was not revealed to any of the prophets. எந்த ஒரு தீர்க்கதரிசிக்கும் அது Priests or வெளிப்படுத்தப்படவில்லை. judges or kings. இல்ல, அது நியாயாதிபதிகளுக்கோ ராஜாக்களுக்கோ For sure they were great people. அவர்கள் எல்லாரும் மிக பெரிதான மனிதர்கள். But this was retained as a mystery to them. ஆனால் அவர்களுக்கெல்லாம் இது ஒரு ரகசியம். But it is now made manifest, which is Christ in us, the hope of glory. அது வெளியாக்கப்பட்ட ஒரு ரகசியம். கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே So வாசமாய் we experience something that nobody in the Old Testament has experienced. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அனுபவியாத, அவர்கள் பெற்றுக்கொள்ளாத ஒரு அனுபவத்தை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய மக்களாகிய நமக்குள்ளே We have the privilege to host the presence of God in our life. பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வைத்திருக்க ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான. And none of the saints in the Old Testament had this privilege. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எவருக்குமே அப்படிப்பட்டதான ஒரு பாக்கியம் இல்லை. Except one person. ஒரே ஒரு நபரை தவிர. Who is that one person? அந்த நபர் யார்? He is called the first man Adam. அந்த முதலாவது மனிதனாகிய ஆதாம் என்கிற Only the first man Adam. அந்த முதலாம் மனிதன் ஆதாம். Who was created in the image and in the likeness of God. சாயலாய் ரூபமாய் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஒரு மனிதன். Whom the Bible calls to be the son of God. தேவனுடைய குமாரன் என்று தேவனாய் வேதத்தால் அழைக்கப்பட்ட. He is the only one in the Old Testament ஒருவன் தான் பழைய ஏற்பாட்டிலே who hosted the presence of God in his life. தேவனுடைய பிரசன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டவனாய் இருந்தான். Because when the Lord God formed man out of the dust of the ground, ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கின போது he breathed into him the breath of life. அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதினார். And then the scripture says he became a living soul. வேதவசனம் சொல்கிறது அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். Until the time he fell in sin, அவன் பாவத்திலே விழுகிற அந்த நேரம் வரைக்குமா he hosted the presence of God in his life. தேவனுடைய பிரசன்னத்தை தனக்குள்ளே கொண்டவனாய் காணப்பட்டான். He hosted the presence of God in his life 24 hours a day. தேவனுடைய பிரசன்னத்தை 24 மணி நேரமும் தனக்குள்ளே கொண்டவனாய் இருந்தார். The Spirit of God was leading him and guiding him. தேவனுடைய ஆவியானவர் அவரை நடத்தினார், வழி நடத்தினார். And he walked the face of this earth as the manifest Son of God. தேவனுடைய குமாரனாய் இந்த பூமியிலே அவன் வெளிப்பட்டு காணப்பட்டார். But when he went into sin, அவன் அந்த பாவத்திலே போனபோது that divine image, அந்த தெய்வீக சாயல், the divine likeness, அந்த தெய்வீக தன்மை kind of departed from him. அவனிடத்திலிருந்து விடுபட்டு போனது. That's why he knew he was naked there. அப்பொழுதுதான் அவன் தன்னை நிர்வாணி என்று அறிந்தான். Because he hearkened to the voice of the woman that God gave him. தேவன் அவனுக்கு கொடுத்த ஸ்திரீயினுடைய வார்த்தைக்கு தன் செவியை சாய்த்தது. And we know the woman, she heard her voice from the serpent. அந்த ஸ்திரீயானவள் சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததினாலே. But what did Jesus do? இயேசு செய்தது என்ன? He kind of did the very same thing that he did back in the beginning. ஆதியிலே அவர் செய்த அதே கிரியை அவர் மீண்டுமாய் அவர் செய்தார். When we go to the Gospel of John chapter number 20, யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்துக்கு நீங்கள் போனீர்கள். after the death, burial and resurrection of the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு the same God who breathed into the nostrils of Adam, ஆதாமுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதின அதே தேவன், when he came into this flesh and blood, அவர் இந்த பூமியிலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் and when he paid the price for the sins of the mankind, மனுக்குளுடைய பாவத்துக்கு அவர் செலுத்த வேண்டிய கிரயத்தை செலுத்தி, after his death, burial and resurrection, மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு he appeared unto the disciples, the Bible says. வேதம் சொல்லுகிறது அவர் சீஷர்களுக்கு தரிசனமானார். He said, peace be unto you, as my Father had sent me, so send I you. உங்களுக்கு சமாதானம் உண்டாதா, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். And then he breathed on his disciples. அது பின்பாக அவர் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். He breathed on his disciples. சீஷர்கள் மீது அவர் ஊதினார். And he said, receive ye the Holy Ghost. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். You see, he did the very same act he did in the beginning. அவர் ஆரம்பத்தில் செய்த அதே காரியத்தை அவர் இங்கும் செய்கிறார். Why did he do that? எதற்காக செய்தார்? The first Adam who received the breath of God in his life, முதலாவது ஆதாம் தேவனுடைய ஜீவனை தனக்குள்ளே அவன் கொண்டவர். the first Adam who hosted the presence of God until he encountered sin in his life, அவன் பாவத்திலே விழுகிற வரைக்கும், பாவத்துக்குள்ளாகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னத்தை தன் வாழ்க்கையில கொண்ட அந்த முதல் மனிதன்,
He gave up. அவன் விட்டுவிட்டான். He left it. அதை விட்டுவிட்டான். Why? ஏன்? Sin took it away. பாவம் அதை எடுத்து போட்டது. Sin, because of sin, he could no more retain. பாவத்தினாலே அதை மீண்டுமாய் அவனாலே பெற்றுக்கொள்ள இயலவில்லை. But when Jesus paid the price for the sins of the whole world, அந்த உலக சர்வலோகத்தின் பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து கிரயம் செலுத்தின பின்பு he made it possible for all those who believe in him அவரை to விசுவாசிக்கிற receive what Adam once received. அவரை விசுவாசிக்கிற எவரும் பெற்றுக்கொள்ளும்படியா ஆதாம் பெற்ற அதே காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படி செய்தார். That is why we are now called the sons and daughters of God. அதனால தான் நாம இப்ப தேவனுடைய குமாரர் தேவனுடைய குமாரத்திகள் என்று Apostle John writes, as many as received him, to them give he power to become the sons of God. யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் அவரை விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு So after Adam, ஆதாமுக்கு பின்பாக nobody had this privilege of having the presence of God in their life. தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டவர்கள் எவருமே கிடையாது. The Spirit of God no more dwelt in the hearts of the people. தேவனுடைய ஆவியானவர் எந்த ஜனத்தினுடைய இருதயத்திலும் அவர் வாசமாய் இருக்கவில்லை. Because of sin. பாவத்தினாலே. But only Adam. ஆனால் ஆதாம் மாத்திரமே. Until the beginning of chapter 3 of the book of Genesis, ஆதியாகமத்தின் அந்த 3வது அதிகாரத்தின் ஆரம்பம் வரைக்கும் he hosted the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை தனக்குள்ளே கொண்டவனாய் He lived his life on this earth as a manifest son of God. அவன் தேவனுடைய குமாரனாய் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இந்த பூமியிலே விளங்கினான். But it was restored back to us only after the death, burial and resurrection of Jesus. இயேசு கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக அந்த ஆதாம் எழுந்து போன அதே அந்த காரியத்தை இந்த நாட்களிலே நாம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். So we, the New Testament believers, we are the ones that intimately experience God in our life. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் இந்த தேவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் தனிப்பட நமக்குள்ளே கொண்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். Only the New Testament believers have the ability to experience God just like Adam experienced God in the beginning. ஆதியிலே ஆதாம் எப்படி தேவனுடைய பிரசன்னத்தை தனக்குள்ளே கொண்டவனாய் இருந்தானோ அதுபோல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகி அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை நமக்குள்ளே கொண்டவர்களாய் நாம் வாழ்கிறோம். After Adam lost it, it was a mystery to everyone. ஆதாம் இழந்து போன பின்பு அது எல்லாருக்கும் ஒரு ரகசியமாய் மாறினது. It was hid from ages to generations. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் என்று பவுல் சொல்றார். Now it is made manifest. ஆனா இப்பொழுது அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. What is that mystery? It is the presence of God dwelling in us, the hope of glory. ஒன்றுமில்லை, வெளியாக்கப்பட்ட அந்த ரகசியம் என்னவென்றால் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருப்பது. Praise the name of the living God. Many times people really belittle this experience in their life. அநேக நேரங்களிலே தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறவர்கள் கூட இப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை அவர்கள் தவிர்த்து கடந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். When you say God's presence is in you, தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று நீ அவர்களை சொன்னேனா, they just think, oh, what's the big deal about it? அத குறித்து பெரிய காரியம் என்ன என்று அவர்கள் கேட்பார்கள். So many people having God's presence and I am having God's presence. எத்தனையோ பேருக்கு தேவனுடைய பிரசன்னம் உண்டாயிருக்கிறது அதுபோல எனக்கும் உண்டாயிருக்கிறது. My brothers and sisters, it is not such an ordinary thing that we could take it lightly. சகோதர சகோதரிகளே, இது ஒரு சாதாரண காரியமாக நாம் அதை எடுத்துக்கொள்ள கூடாது. It is a great privilege and an honor and a blessing for us to host the presence of God in our life. தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டிருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிதான ஒரு வாய்ப்பு, தருணம், ஒரு ஸ்லாக்கியம், ஆசீர்வாதம். Can you imagine the God of the universe, இந்த அகில உலகத்தின் ஆண்டவர், the eternal God, நித்தியமான தேவன், the almighty God, சர்வ வல்லமையுள்ள தேவன், the omniscient God, அந்த சர்வ ஞானி, the omnipotent God, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், the immortal God, அந்த அழிவில்லாத தேவன், the immeasurable God, அளக்கப்பட முடியாத தேவன். He is dwelling in our hearts. அவர் நம்முடைய இருதயத்திலே வாசமாய் இருக்கிறார். It's not such a little thing that we can brush away, shy away and belittle it. இது ஒரு சின்ன காரியம், ஒரு அற்ப காரியம் என்று அதை அப்படியே தள்ளி துடைத்து உதறி போட்டு போக முடியாது. We have to consider that to
be a great treasure. அதை நாம் ஒரு பெரிய பொக்கிஷமாக இந்த நாட்களிலே கருத வேண்டும். Whenever we treasure that, எப்பொழுதெல்லாம் அதை பொக்கிஷமாய் நாம் நினைக்கிறோமோ, we will always be aware of God's presence living inside of us. தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளே வாழ்வதை குறித்த ஒரு கவனம், ஒரு கருத்து நமக்கு உண்டாயிருக்கும். So he is in us. அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். When you read about the Holy Ghost operating in the life of a believer, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்களா? He operates in the life of a believer in many dimensions. விசுவாசியுடைய வாழ்க்கையிலே அவர் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறது பல பரிணாமங்களில். So if we have to live our life with the fullness of the Spirit of God, தேவனுடைய ஆவியின் நிறைவு நமக்குள்ளே வாசமாய் இருக்கும்போது, if we have to live by the fullness of God's Spirit, தேவனுடைய ஆவியின் நிறைவிலே நாம் வாழ வேண்டுமானால், we need to experience God in all these dimensions. நாம் எல்லா பரிணாம நிலைகளிலும் நாம் ஆண்டவரை அனுபவிக்க வேண்டியவர்களாக Please, இருக்கிறோம். the scripture talks about 3 dimensions in which the Spirit of God operates in the life of a believer. தேவனுடைய ஆவியானவர் ஒரு விசுவாசி அவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே 3 வித பரிணாமங்களிலே அவர் கிரியை செய்யக்கூடியவராய் We இருக்கிறார். even see that little bit in the shadows. அதை நாம் நிழலாட்டத்திலே கொஞ்சம் கூட பார்க்க முடியும். Even when you take the life of David, தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. we see he was anointed 3 times. அவன் 3 முறை அவன் அபிஷேகம் He was பண்ணப்பட்டான். anointed unto God first by Samuel, முதலாவது சாமுவேலினாலே அவன் அபிஷேகம் and then பண்ணப்பட்டான். one other time, and finally as the king of Israel. அதன் பின்பாக இறுதியாக அவன் இஸ்ரவேலிலே ராஜாவாக அபிஷேகம் So பண்ணப்பட்டான். why did God allow these 3 different times of anointing in the life of David? தாவீதுடைய வாழ்க்கையிலே இந்த 3 வித்தியாசப்பட்ட காலங்களிலே அந்த அபிஷேகம் எதற்காக அனுமதிக்கப்பட்டது? It is just a shadow of the 3-dimensional anointing of the Spirit of God in the life of each and every true believer. உண்மையுள்ள ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் அவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இந்த 3 வித பரிணாமங்களிலே தேவனுடைய ஆவியானவர் அபிஷேகப்படுகிறார் என்பதுதான் அது நிழலாட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Praise the name of the living God. These are not 3 different spirits. இந்த 3 வித்தியாசப்பட்ட ஆவிகள் அல்ல. There is only one Spirit. ஒரே ஆவியானவர் The தான். scripture says by one Spirit we are all baptized into one body. நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். And that one Spirit is from one God. அந்த ஒரே ஆவியும் அந்த ஒரே தேவனிடத்திலிருந்து. The Holy Spirit is the Spirit of God. அந்த பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய ஆவியானவர். But he operates in 3 different dimensions. ஆனால் அவர் கிரியை செய்கிற விதம், அவர் செயல்படுகிற விதம் 3 வித்தியாசப்பட்ட நிலைகளாகும். Number 1, முதலாவது the Holy Spirit with us. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். Before Jesus ascended up into heaven, இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக he said, "Lo, I am with you always, even unto the end of the world." உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். He is with us all the time. அவர் எப்போதும் எல்லா காலங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார். Second dimension இரண்டாவது பரிணாமம் is what we read in the scripture. நாம் வேதத்திலே வாசிக்க கேட்ட அந்த The Holy Spirit in you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். He breathed on his disciples and he said, "Receive ye the Holy Ghost." அவர் சீஷர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். As many as received him, to them give he power to become the sons of அவரை God. விசுவாசமுள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை கொடுத்தார். Christ in you, the hope of glory. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசமாய் So இருக்கிறார். he is not only in with us dimension, but he is also in us dimension. அவர் நம்மோடு கூட மாத்திரமல்ல நமக்குள்ளும் வாசமாய் இருக்கிறார். This same Jesus who breathed on his disciples and said, "Receive ye the Holy Ghost," சீஷர்கள் மேல் ஊதி இயேசு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன அவரே, he told the same disciples, அதே சீஷர்களிடத்தில் பார்த்து சொல்லுகிறார், he said, "Go and wait for the promise of the Father to be fulfilled." பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். And then in Acts chapter number 1 and verse number 8 he said, ஒன்றாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, he said, "Ye shall receive power after that the Holy Ghost is come upon you." பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, he is with us, அவன் நம்மோடு இருக்கிறார், he is in us, அவன் நமக்குள் இருக்கிறார், and he is upon us. நம்மேல் இருக்கிறார்.
operating in three different dimensions in the life of a New Testament ஒரு believer. புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்குள்ளே தேவனுடைய பிள்ளைக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இந்த மூன்று நிலைகளுக்குள்ளும் இருந்து கிரியை If you take these three distinct dimensions இந்த மூன்று வித்தியாசப்பட்ட பரிணாமங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது and take it to the saints of the Old Testament, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு அதை ஒப்பிட்டா he never operated in their life in அவர்களுடைய these three different dimensions. அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இவ்விதமாக மூன்று நிலைகளிலும் கிரியை செய்யவில்லை. He was with them. அவர்களோடு இருந்தார். When we read about the children of Israel, இஸ்ரவேல் புத்திரரை பற்றி வாசிக்கும்போது through the pillar of fire, அவர் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் through the pillar of cloud, அந்த மேக ஸ்தம்பத்தினாலும் was with them. அவர்களோடு கூட இருந்தார். When the cloud stayed, the people stayed. மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் அது நின்றபோது அவர்களும் The cloud is the presence of God. அந்த ஸ்தம்பங்கள் தான் தேவனுடைய பிரசன்னமாய் இருந்தது. God stayed with them and they stayed with God. எனவே தேவன் அவர்களோடு தங்கினார், ஜனங்களும் அவர்களோடு தேவனோடு தங்கினார்கள். He was with them. அவர்களோடு கூட இருந்தார். And also God was upon his people. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு மேலாகவும் அவர் காணப்பட்டார். We read several times in the passages of the Old Testament, பழைய ஏற்பாட்டின் अनेक வேத பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். and the Spirit of the Lord came upon them or upon him. தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார் The என்று Spirit came upon him and he prophesied. அந்த தேவனுடைய ஆவியானவர் அவர் மேல் வந்து அவர் தீர்க்கதரிசனம் உரைத்தார் The என்று Spirit பார்க்கிறோம். came upon him and he ministered. அவர் தேவனுடைய ஆவியானவர் அவர் மேல் வந்து அவர் ஊழியம் செய்தார் என்று பார்க்கிறோம். Upon, that's what we அவர் read. மேல் என்று சொல்லி பார்க்கிறோம். When he came upon them, he did not stay with them forever. அந்த அவர்கள் மேல் வரும்போது அவர்களோடு என்றென்றைக்கும் அவர் The இருக்கிறவராக அல்ல. Spirit came upon the prophets and they prophesied and the Spirit left. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வரும்போது என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ தீர்க்கதரிசனம் உரைத்த உடனே அவர்கள் கடந்து போய் விடுவார். For example, if you take the life of Elijah the prophet, எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. on the Mount Carmel, அந்த கர்மேல் பர்வதத்திலே he faced a great challenge with all the false prophets of Baal. அந்த பாகால் தீர்க்கதரிசிகளோடு பெரிய ஒரு சவாலை அவர் சந்தித்தார். But he was bold as a lion. ஆனா அவர் சிங்கத்தை போல தைரியம் உடையவராய், Because the Spirit of the Lord was upon him. தேவனுடைய ஆவியானவர் அவர் மேல் இருந்ததனால As one man he faced the challenge. அந்த ஒரே மனுஷனா இந்த சவாலை He சந்தித்தார். did great exploits for the Lord. ஆண்டவருக்காக ஒரு பெரிய பராக்கிரமம் உள்ள காரியத்தை இந்த இடத்துல செய்தார். He looked like a hero when he was on Mount Carmel. அந்த கர்மேல் பர்வதத்திலே இருக்கும்போது அவர் ஒரு பெரிய ஒரு ஹீரோவை போல காணப்பட்டார். Why? ஏன்? Because the Spirit of the Lord was upon him. அவர் தேவனுடைய ஆவியானவர் அவர் மேல் இருந்ததனால. But what happened afterwards? அதன் பின்பாக என்ன நடந்தது? He went to a cave. அவர் ஒரு குகைக்குள்ள போனாரு. And what was he saying? அவர் என்ன சொன்னாரு? Enough, Lord. போதும் கர்த்தாவே, Please take me. என்னை எடுத்துக்கொள்ளுங்க. I don't want to be here anymore. இனிமேல் நான் இங்க இருக்க விருப்பம் இல்ல. That wicked woman called Jezebel, she's after my life. என்னுடைய அந்த பொல்லாத மனுஷி எசபேல் என் மேல கண்ணா இருக்கா. I don't like to die in her hands. நான் அவளுடைய கரத்துல சாக எனக்கு விருப்பம் இல்ல. That's what he felt. அவிதமாய் அவர் கஷ்டப்பட்டார். He basically said, Lord, let me die. ஆண்டவர் சொல்றார், நான் சாகணும்னு சொல்லி அவர் விரும்பினார். In the past he was in the mount. அதே இது முந்தின கடந்த காலத்துல அவர் கர்மேல் பர்வதத்துல One man ஒரே மனுஷனா facing the challenge against hundreds of false prophets of Baal. 100க்கு மேலாக உள்ள பாகால் தீர்க்கதரிசிகளை சந்தித்தார் சவாலாக. He boldly faced them like a lion. அவர் ஒரு சிங்கத்தை போல அவர்களை எதிர்கொண்டார். But now he says, இப்ப சொல்றாரு, because of that one woman, Lord, let me die enough. அந்த ஒரு பொம்பளை நிமித்தமா நான் செத்துட்டா போதும் ஆண்டவரே என்றார். Why? ஏன்? On the mount the Spirit of the Lord was upon him. அந்த கர்மேல் பர்வதத்தில் அவர் இருக்கும்போது தேவனுடைய ஆவியானவர் That's why he was bold as a lion. அதனால தான் சிங்கத்தை போல அவர் தைரியமுடையவராய் இருந்தார். When he was in the cave, ஆனா குகைக்குள்ள இருந்தபோது was not upon him. அவர் மேலே இல்ல. That's why he was afraid. அதனால பயந்தாரு. There he was bold as a lion on the mount. அங்க மலையிலே பர்வதத்திலே இருக்கும்போது ஒரு சிங்கத்தை போல He was weak and frail when he was in the cave. ஆனா குகையிலே அவர் ரொம்ப பலவீனமாய் பயந்தார். So the Spirit of God upon us, he doesn't take a permanent place in our life. பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வரும்போது அவர் ஒரு நிரந்தரமான இடத்தை நம்மிடத்தில் எடுத்துக்கொள்ளுகிறது கிடையாது. He comes, அவர் வருவார், stays upon us, நம்மீது தங்குவார், anoints us, நம்மை அபிஷேகிப்பார்,
to do service for him, அவருக்காக ஊழியம் செய்ய உதவி to செய்வார், minister, அவருக்காக ஊழியம் செய்ய உதவி to செய்வார், prophesy, அவருக்காக தீர்க்கதரிசனம் செய்ய உதவி to do செய்வார். what he wants us to do. அவர் என்ன செய்ய நம்மை கொண்டு விருப்பமுள்ளவராய் இருக்கிறாரோ அதை செய்யும்படியாய் செய்வார். Then he lets அதன் பின்பாக கடந்து போவார். he'll come back again. மறுபடியுமாய் வருவார். Praise the name of the அவருடைய living God. நாமத்துக்கே மகிமை. But when we talk about the Spirit of God in us, ஆனால் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்ற நிலைக்கு வரும்போது, and also when we talk about the Spirit of God with us, அந்த தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது, the scripture says he is with us always. I am with you always, even unto the end of the world. உலகத்தின் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். Many times when we look back at our lives, அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்னோக்கி பார்க்கிறோம். we don't know where we were born. நாம் எங்கே பிறந்தோம் என்று நமக்கு If we தெரியாது. compare the place and the situation and the time we were born with the time that we are living நாம் now, வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துக்கும் நம்ம பிறந்து இருந்த அந்த காலத்தையும் நாம் பின்னோக்கி there is பார்த்தோமானால் absolutely no connection. எதுக்குமே ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தம் இல்லாததா We இருக்கிறது. were born somewhere, sometime, in some situation and living our life in a different way. நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு இடத்துல பிறந்தோம். We didn't know God, though He knew us. தேவனை நாம் அறியவில்லை, அவர் நம்மை We அறிந்திருந்தார். were living our life in our own way, in our own lust. நம்முடைய சுய இச்சையின்படி வழியின்படியாய் நாம் வாழ்ந்து Like the கொண்டிருந்தோம். scripture says, we were like the children of disobedience. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளை போல மனதும் மாம்சமும் விரும்புகிறதை But செய்தோம். when the time came, ஆனால் காலம் வந்து நிறைவேறின போது we were introduced to Christ. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே அறிமுகப்படுத்தப்பட்டோம். What do you think preserved us from the time we were born until we were introduced to Christ? நாம் பிறந்த அந்த காலத்திலிருந்து நாம் கிறிஸ்துவை நாம் அறிமுகமாகிற காலம் வரைக்கும் எது நம்மை பாதுகாத்தது? Many times we realize அநேக நேரத்திலே நாம் உணர்கிறது how we escaped all those things when we lived our life before coming to know the Lord. ஆண்டவரை அறிவதற்கு முன்னான காலத்திலே நாம் எப்படி இப்படியெல்லாம் இருந்தோம் என்று கொஞ்சம் காரியத்தை நாம் நினைத்து பார்த்தோமானால், We could have been dead when we were living in our sin. நம்முடைய பாவத்திலே நாம் வாழ்ந்து நாம் மரித்து When போயிருந்திருப்போம். we were living in sin, we were living in danger. நாம் பாவத்திலே வாழும்போது ஒரு ஆபத்தான நிலையிலே நாம் The இருந்திருப்போம். devil could have taken our life. சாசானம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து We could போயிருப்பார். have been dead and gone. நாம் மரித்து கடந்து போயிருப்போம். What preserved us எது நம்மை பாதுகாத்தது? is the presence of God with us. தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்தது. Though we did not know Him, அவரை நாம் அறியாமல் இருந்தபோது He knew us from before the foundations of the உலக world. தோற்றத்துக்கு முன்பாக அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். That's why the presence of God with us, it preserved us and kept us. தேவனுடைய ஆவியானவர் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை பாதுகாத்து இதுவரைக்குமாய் நம்மை காத்து வந்திருக்கிறது. But the dimension of the Spirit of God in us, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற அந்த பரிணாமம் it's 24 hours. அது 24 மணி நேரமும் Even when we think and do things that are not right and pleasing to God, நாம் காரியங்கள் சிலவற்றை நினைத்து செய்யும்போது அது தேவனுக்கு பிரியமல்ல என்று அறிந்தும் அவைகளை செய்யும் போதும் கூட He is still in us. அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. A lot of times people say, how can God be with us when we do all those things? அநேக நேரத்துல ஜனங்க கேட்கறாங்க, நான் ஆண்டவர் உன் கூட இருந்தானே இதெல்லாம் நீ எப்படி செய்ய முடியுது உன்னால? We are believers. He is with us and in us. விசுவாசிகள், நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்மோடு நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். Even when we go out of line, out of His way, அவருடைய வழியை விட்டு நாம் தூரமாய் போகும்போது கூட He is still in us. அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார். What does He do? அவர் செய்கிறது என்ன? He will not condone what we are doing, நாம செய்யறத வச்சு நம்மள அவர் அப்படியே தட்டி கழிச்சிரதல்ல. but He will convict us. அது நமக்கு தெரியப்படுத்துவார். He will let us know what we are doing is நாம wrong. செய்யறது தவறு என்று நம்மை உணர்த்துவார். The path in which we are heading is dangerous. நாம் போகிற பாதை ஆபத்தானது என்று சொல்லுவார். And He will try to pull us back into the right way. சரியான பாதைக்கு நேரா நம்மை மீண்டுமாய் இழுப்பார். So He is in us. எனவே அவர் நமக்குள்ளே வாசமாய் It's a இருக்கிறார். great mystery. அது ஒரு மிகப்பெரிதான ரகசியம். Nobody in the Old Testament experienced God in them. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எவருக்குள்ளும் இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் தேவன் அவர்களுக்குள் வாசமாய் இருந்த ஒரு They காரியம். never had a new heart and a new spirit in them. அவர்களுக்குள்ளே புதிய ஆவியோ புதிய இருதயமோ இல்லை. For example, you take Moses. மோசேயை எடுத்துக்கொள்ளுங்க.
He was a great man. அவர் ஒரு மிக பெரிதான மனிதர். Great prophet. பெரிய தீர்க்கதரிசி. Everything the Lord did on this earth, he did it through the hands of Moses. இந்த பூமியிலே தேவன் செய்ய நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் மோசேயின் கரத்தின் மூலமாக அவர் செய்து முடித்தார். During the days of Moses, the Lord never bypassed Moses once to do what he wanted to do. மோசேயின் காலத்திலே அவர் தேவன் செய்த எந்த ஒரு காரியத்தையும் மோசேயை தவிர்த்த வேறு காரியத்தை அவர் செய்யவில்லை. Everything he did through the hands of Moses. அவர் செய்தது எல்லாமே மோசேயின் கரத்தை கொண்டே அவர் செய்தார். You picture what all happened in Egypt. எகிப்திலே நடந்த எல்லா காரியத்தையும் ஒரு படமா All the 10 plagues that happened in Egypt. அந்த 10 வாதைகள் எகிப்திலே நடந்த வாதைகள். Do you think the Lord bypassed Moses once? ஏதோ ஒரு விஷயத்துல மோசேயை தவிர்த்து தேவன் தானே நேரடியாக இது செய்தார். Everything he did through the hands of Moses. எல்லாவற்றையும் அவர் செய்தார் மோசேயின் மூலமாக கரத்தின் மூலமாக. Everything he wanted to do, he first consulted with Moses. முதலாவது மோசேயை கலந்து ஆலோசித்து அதன் பின்பாக அவர் காரியங்களை அவர் மூலமாக செய்தார். I think there's a scripture in the book of Amos, without the Lord revealing things to the prophets, he won't do it. வேத வசனத்திலே ஒரு தீர்க்கதரிசன வசனம் உண்டு. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தெரியப்படுத்தாமல் எந்த ஒரு காரியத்தையுமே அவர் செய்ய மாட்டார் என்று. He never bypassed them. He had a great respect for them. அவர் ஒரு காலம் தாமாக செய்கிறதில்லை, அவர்களை மரியாதை குறைவாக மீறுகிறதும் இல்லை. So Moses first hand knew what God was doing. மோசே காரியத்தை செய்தான்டா ஆண்டவர் அவனை கொண்டு செய்யும்படியான காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் செய்தார். If there ever was a man that knew what God could do, it was prophet Moses. ஆண்டவர் தான் என்ன காரியத்தை செய்ய நினைத்தாரோ அதை மோசேயின் மூலமாக மாத்திரமே அவர் செய்தார். If there ever was a man who knew the power of God, it was Moses. தேவனுடைய வல்லமையை அறிந்த ஒரு மனுஷனிலே மோசே போல வேறு எவரும் கிடையாது. If there ever was a man that knew what the Lord could do, the power, the greatness, the wonders of God, it was prophet Moses. ஆண்டவராலே எப்படிப்பட்டதான வல்லமையுள்ள காரியங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய முடியும் என்கிற எல்லாவற்றையும் அறிந்த ஒரு மனுஷன் மோசே மாத்திரமே வேறு I mean, he stood in the front of the Red Sea when it was parted into two. அவன் அந்த சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளக்கப்பட்ட போது அவன் முன்னே நின்றான். And he knew that it is the power of God that has done it. தேவனுடைய வல்லமையை அது செய்தது என்பதை அவன் நல்லா அறிந்தவனாய். When the waters came out of the rock, it was Moses that knew firsthand. அது மாத்திரமல்ல கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தபோது தேவனுடைய வல்லமையினாலே வந்தது என்பதை மோசே அறிந்தார். When he cut down the tree and threw it on the waters of Mara, it became sweet. Moses knew firsthand and experienced it. அந்த மரக்கிளையை வெட்டி தண்ணீரிலே போட்டபோது தண்ணீர் கசப்பானது மதுரமானது அது தேவனுடைய வல்லமையினாலே. He knew the power of God. தேவனுடைய வல்லமை என்னது He knew what God is able to do. தேவனாலே என்ன செய்ய முடியும் என்பதையும் அறிந்திருந்தார். But in the book of Exodus, ஆனால் யாத்ராம புத்தகத்திலே when Moses was alone with God, தேவனோடு அவன் தனித்து இருந்தபோது, do you know what he asked him? என்ன தெரியுமா கேட்டான்? He said, Lord, ஆண்டவரே, show me your glory. உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். Such a great man, ஒரு மிக பெரிதான ஒரு who knew all the mighty works that the Lord did, ஆண்டவர் அவன் மூலமாய் செய்த எல்லா வல்லமையான, who knew the power of God, அவருடைய வல்லமையை அறிந்தவன், who knew what God is able to do. அவராலே என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்த ஒரு நல்ல மனுஷன். When he came alone with God, ஆனால் தேவனிடத்தில் அவன் தனித்து வந்தபோது, you know what he asked him? அவன் ஆண்டவரிடத்தில் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? He said, Lord, show me your glory. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். Then what was he seeing all those days? அந்த நாள்ல மத்த காரியத்துல எல்லாம் அவன் all the 10 plagues in Egypt, அந்த எகிப்திலே கடந்த 10 வாதைகளிலே அவன் the pillar of fire and the pillar of cloud, மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் ஜனங்களுக்கு, he heard the voice of God from the burning bush, அந்த எரிகிற முட்செடியிலிருந்து தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை அவன் he heard the voice of God, தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டான். he saw the mighty works that the Lord did, ஆண்டவர் செய்த வல்லமையான கிரியைகளை கண்ணிலாய் he கண்டான். saw the power of God, தேவனுடைய வல்லமையை அவன் கண்டான். he tasted the provision of God, தேவன் கொடுத்த எல்லா பராமரிப்புகளையும் அவன் கண்டான். he was following the leading of God, தேவனுடைய வழிநடத்துதலை அவன் பின்பற்றினான். everything of God, power of God, எல்லாமே தேவனாலே தேவனாலே தேவனாலே, leading of power of God, தேவனுடைய வல்லமையினாலே, leading of God, தேவனாலே வழிநடத்தப்படுவது, voice of God, தேவனுடைய சத்தத்தினாலே, everything is of God. எல்லாமே தேவனாலே.
but he never knew who is God. ஆனா யார் அவனுக்கு தெரியாது தேவன் He, யார் he என்று. knew that there is a God somewhere. ஆனா அவன் நினைச்ச தேவன் ஒருவர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறார். He did not see him, he did not understand him, he did not experience him. அவன் அறியவும் இல்லை, அவரை புரிந்து கொள்ளவும் இல்லை, அவரை அனுபவிக்கவும் இல்லை. But he has heard his voice. அவருடைய சத்தத்தை கேட்டான். He has seen the work of God. தேவனுடைய கிரியைகளை கண்டான். He followed the leading of God. தேவனுடைய வழிநடத்தலை பின்பற்றினான். He enjoyed the provision of God. தேவன் கொடுத்த எல்லா போஷிப்பையும் பெற்றுக்கொண்டான். That's why when he was alone with God, அப்பதான் அவன் தனித்து இருக்கும்போது he said, Lord, show me your glory. ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். So what was he saying when he said, show me your glory? ஆண்டவரே உம்முடைய மகிமையை காண்பியும் என்று அவரிடத்துல சொல்லும்போது அவன் என்னத்தை சொல்லுகிறான்? He said, Lord, ஆண்டவரே I have heard your voice, உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டிருக்கேன். seen your power, உம்முடைய வல்லமையை பார்த்திருக்கேன். I know what you are able to do. உம்மாலே என்ன செய்ய முடியும் என்று I have followed your leading. உம்முடைய வழிநடத்தலை I have பின்பற்றி experienced your provision. கொடுத்த எல்லாவற்றையும் நான் But அனுபவித்திருக்கேன். I want to see you. நான் இப்ப உம்மை பார்க்க வேண்டும். I want to know you. நான் உம்மை அறிய வேண்டும். I want to experience you. நான் உம்மை அனுபவிக்க வேண்டும். I have experienced your voice. நான் உம்முடைய சத்தத்தை நான் I have அனுபவிக்கிறேன். experienced your leading. உம்முடைய வழிநடத்தலை I have seen அனுபவிக்கிறேன். your power. உம்முடைய வல்லமையை நான் But கண்டிருக்கிறேன். now I want to see you. இப்பொழுது நான் உம்மை பார்க்க வேண்டும். But what did the Lord say? ஆண்டவர் என்ன சொன்னாரு? I am paraphrasing the scripture. நான் இந்த வசனத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமா இப்படி சொல்றேன். The Lord said, sorry Moses. வர்த்தமானது காரியமா மோசேயே. No man can see God and live. ஒருவனை என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. Tomorrow I will pass by. நான் நாளைக்கு கடந்து போவேன். You can see my back நீ parts. என்னுடைய பின்பணியத்தை பாப்பாய். They desired. அவங்க வாஞ்சித்தார்கள். The saints of the Old Testament desired. ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வாஞ்சை உண்டாயிருந்தது. But God hid from them. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு மறைந்தார். That's why the scripture says it was hid from ages and from generations. கொலோசையிலே பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார், ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைக்கப்பட்ட ரகசியம். Or for example, you take David. தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. A man after God's own heart. நம்முடைய இருதயத்துக்கு உகந்த தாசன். Who gave that certification? யார் கொடுத்த அந்த சான்றிதழ் இது? God himself testified about David to prophet Samuel. தாவீதை குறித்து சாமுவேலிடத்திலே ஆண்டவரே சொன்ன சாட்சி அது. God said, I know a man after my own heart. நான் ஒரு மனுஷனை தெரியும், அவன் என் இருதயத்துக்கு உகந்த ஒரு தாசன் அவன். David once said, the Lord is my shepherd. தாவீது ஆண்டவரை பார்த்து சொன்னா என்னுடைய மேய்ப்பர் என்று. How can he say God is my shepherd? எப்படி ஆண்டவரை என்னுடைய மேய்ப்பர் என்று சொல்ல முடியும்? Because he followed the leading of God. தேவனுடைய வழிநடத்தலை அவன் பின்பற்றி சென்றதினாலே. Psalm number 42 he says, 42வது சங்கீதத்துல பார்க்கிறோம், as a heart panteth after the water brook, so panteth my soul after you, O God. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. He was crying for more of God. தேவனுக்காக அவன் கதறுகிறவனாய் He wanted இருந்தான். to know God more intimately. இன்னும் அதிகமாய் தனிப்பட தன்னுடைய வாழ்க்கையிலே He தேவனை wanted அறிய to விருப்பப்பட்டான். experience God in a more realistic way. உண்மையாகவே தேவனை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்க விரும்பினான். But God only revealed to them in a limited manner. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மாத்திரமே அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினவராய் இருந்தார். For example, you take Job. யோபுவை எடுத்துக்கொள்ளுங்க. He only said, my redeemer liveth. அவன் என்ன அறிக்கையிட்டான்? ஆண்டவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். That's the limited light that he had in his life. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனை பற்றி கொண்டிருந்த ஒரு குறிப்பிட்ட அளவு. Because of that limitation, அந்த குறிப்பிட்ட அறிவினால் Apostle Paul writes, பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார், it was hid from ages. அது ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்தது. Now ஆனா இப்பொழுது it is made manifest to the இது saints. பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம். What is that? அது என்ன ரகசியம்? It is Christ in you, the hope of glory. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசமாய் It is the presence of God dwelling in us. தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள் வாசமாய் இருப்பது. That's why we are hosting the presence of God in our life that nobody in the Old Testament had. நாம் தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டிருப்பது போல பழைய ஏற்பாட்டிலே எவருமே கொண்டதில்லை. For sure they were great prophets and they were great kings and judges. அவர்கள் பழைய ஏற்பாட்டில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் பெரிய தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள், பெரிய ராஜாக்களாய் இருந்தார்கள், பெரிய நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். Nobody had the privilege that you and I have now. ஆனால் இந்த நாளிலே நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட இந்த ஒரு பாக்கியத்தை அந்த காலத்தில் எவரும் பெற்றுக்கொள்ளல. Christ within us, கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், leading us and guiding us. நம்மை நடத்துகிறார், வழி நடத்துகிறார்.
That day it was an external pillar of fire and an external pillar of cloud. அந்த நாளிலே மோசேயுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய காலத்திலே அது வெளிப்புறமான ஒரு அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் இருந்தது. Yes, God led his people all the time, but they were led in a different way. தேவன் தம்முடைய ஜனங்களை எப்போதும் வழிநடத்தக்கூடியவர் தான், ஆனால் அவர்களை வழிநடத்தின விதம் வித்தியாசம். He was leading through the pillar of fire, through the pillar of cloud. மேக ஸ்தம்பத்தின் மூலமாக அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாக அவர்களை வழிநடத்தினார். The leading was external. அந்த வழிநடத்துதல் வெளிப்புறமாய் இருந்தது. But today it is not through anything, but he himself is leading us. ஆனால் இந்த நாட்களிலே அது வெளிப்புறமாக வேறு எதை கொண்டுமல்ல, அவர் உள்ளிருந்து நம்மை நடத்துகிறார். He himself is dwelling in our hearts, leading us and guiding us. நமக்குள் வாசமாய் இருந்து நம்மை நடத்துகிறார், வழி நடத்துகிறார். Each and every day, ஒவ்வொரு நாளிலும் 24 hours a day, 24 மணி நேரம், 7 days a week, 7 நாட்கள் ஒரு வாரம், 365 days a year, 365 நாட்கள் ஒரு வருஷம், leading us and guiding us each and every passing day. நடத்துகிறார், வழி நடத்துகிறார் கடந்து போகிற ஒவ்வொரு நாளிலும். We know him today like nobody ever in the Old Testament knew him. இந்த நாளிலே நாம் ஆண்டவரை அறிந்து அவரை நமக்குள்ளே கொண்டிருப்பது போல பழைய ஏற்பாட்டிலே எவரும் அமிதமாக As many as are led by the Spirit of God, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டார்கள், not led by the pillar of fire or the pillar of cloud, மேக ஸ்தம்பத்திலே அக்னி ஸ்தம்பத்திலே நடத்தப்பட்டவர்கள் but by himself. அவராலே மாத்திரமே They are the sons of God. அவர்களே தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறார்கள். That's what the scripture says. அதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது. So why he is in us? அவர் ஏன் நமக்குள் வாசமாய் Why இருக்கிறார்? he is operating in this dimension of Christ in us, the hope of glory. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசமாய் இருந்து நமக்குள்ளே அவர் செய்கிற அந்த செயல்பாடு பரிணாமம் என்னத்துக்காக? He is in us, அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார், dwelling in us, அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார், not sleeping in us. நமக்குள்ளே தூங்கிக் கொண்டல்ல, He is in us all the time. அவர் எப்போதும் நமக்குள்ளே வாசமாய் He இருக்கிறார். doesn't take vacations. அவர் எந்த ஒரு விடுப்பும் எடுத்துக்கொள்கிறதில்லை. He doesn't take rest. அவர் ஓய்வு எடுத்துக்கொள்கிறதுமில்ல. He is in us all the time. அவர் எப்போதும் எல்லா காலத்திலும் நமக்குள்ளே He வாசமாய் dwells, இருக்கிறார். he lives in us. அவர் நமக்குள்ளே ஜீவிக்கிறார். Praise the name of the living God. தேவனுடைய நாமத்துக்கு That's how we obtain the life of God in us. தேவனுடைய ஜீவனை அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே கொள்வது மிகவும் And அவசியம். when he is in us, அவர் நமக்குள்ளே இருக்கும்போது what is happening? என்ன நடக்கிறது? That's what Colossians 3:16 says. அதைத்தான் கொலோசியர் 3:16 நாம் வாசிக்கிறோம். When he dwells in us, அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கும்போது, தங்கி his இருக்கும்போது, word also will dwell in அவருடைய us. வசனமும் நமக்குள்ளே வாசமாய் இருக்கும், தங்கி இருக்கும். That's why when he leads us, அதுதான் நம்ம நடத்தும்போது, when we are led by his spirit, அவருடைய ஆவியினாலே நாம் நடத்தப்படும்போது, we are led into his word. அவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் நடத்தப்படுகிறோம். John 16 and 13 Jesus said, யோவான் 16:13 இயேசு சொல்கிறார், even when the spirit of truth is come, சத்திய ஆவியாகிய அவர் உங்களுக்குள் வரும்போது he guides us, he அவர் நம்மை leads us into all the அவர் truth. சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். What is truth? சத்தியம் என்றால் என்ன? God's word is truth. தேவனுடைய வார்த்தையே சத்தியம். Praise the name of the living God. So when we follow his leading, நாம் அவருடைய வழிநடத்தலை பின்பற்றும்போது, when we follow his guiding each and every passing day, நாம் கடந்து போகிற ஒவ்வொரு நாளிலும் அவருடைய நடத்துதலை நாம் பின்பற்றும்போது, the indwelling of the spirit leads us to the indwelling of the word. தேவனுடைய ஆவியானவர் அவருடைய வசனத்துக்குள்ளே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். The God we serve is a rich God. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஐஸ்வரியத்தின் தேவன். That's why when he dwells in us, he dwells in us richly. அதனாலதான் அவர் வாசமாய் இருக்கும்போது அவர் பரிபூரணமாய் அவர் வாசமாய். When he leads us richly. அவர் நம்மை நடத்தும்போது அவர் பரிபூரணமாய் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். And that's why the words of Christ dwell in us richly in all wisdom. கிறிஸ்துவின் வசனமானது எல்லா ஞானத்தோடு உங்களுக்குள்ளே பரிபூரணமாய் வாசமாய். That is why the Spirit and the word, they are one and the same. ஆவியும் வார்த்தையும் ஒன்றாக இணைந்தவர். If there is indwelling of the Spirit, there has to be the indwelling of the word. ஆவியானவர் அங்கே உள்ளே இருக்கிறார், வாசமாய் இருக்கிறார் என்றால் வார்த்தையும் வாசனமாய். Because the Spirit is word and the word is spirit. ஆவி வார்த்தை, வார்த்தையே ஆவியாய். In John chapter number 6 and verse number 63, யோவான் 6:63 பார்க்கிறோம். in fact Jesus said, இயேசுவே சொல்லுகிறார், when he lived his life on the face of this earth in flesh and blood, பூமியிலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அவர் வாழ்ந்தபோது, he said the Spirit is what that quickeneth.
நான் சொல்லுகிற அந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறது. The flesh profiteth nothing. மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. The words that I speak unto you, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், they are spirit and they are life. அவைகள் ஆவியாயும் அவைகள் ஜீவனாயும் இருக்கிறது. It will be foolish if someone would try to separate the spirit of God and the word of God. தேவனுடைய ஆவியையும் தேவனுடைய வார்த்தையும் ஒருவன் பிரிக்க முயற்சிக்கிறானால் அவன் ஒரு It is an inseparable mix. அது பிரிக்கப்பட முடியாத ஒரு காரியம். It always stays together and works. அது எப்போதும் ஒன்றாக together. இணைந்து இருக்கக்கூடியது, அது ஒன்றாக கிரியை செய்யக்கூடியது. Go back to the beginning. ஆரம்பத்துக்கு போவோம். Verse number 2 of Genesis chapter number 1 says, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? the earth was without form. ஆதியாகமம் Genesis 1 and 2. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2ஆம் வசனம். The earth was without form and void. பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையாய் இருந்தது. Darkness was upon the face of the deep. பூமியின் ஆழத்திலே இருள் இருந்தது. But the Spirit of God was moving upon the face of the தேவ waters. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். The Spirit of God தேவனுடைய ஆவியானவர் moved upon the face of the waters. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். But yet the scripture says, அப்படி இருந்து வசனம் சொல்லுது, the earth was without form, பூமியானது ஒழுங்கின்மையா இருந்தது, void, வெறுமையா இருந்தது, darkness was upon the face of the ஆழத்தின் deep. மேல் இருள் இருந்தது. How can the Spirit of God move in a place where there was darkness, voidness and formlessness? வெறுமை, ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருக்கிற இடத்துல ஆவியானவர் எப்படி அங்க அசைவாடி கொண்டிருக்க முடியும்? But that's what the scripture says. அதத்தான் வேதவசனம் சொல்லிருது. Yet the Spirit of God was moving upon the face of the waters. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். But what happened in verse number 3? 3ஆம் வசனத்துல என்ன ஆனது? There came a voice out of God's Spirit. தேவனுடைய ஆவியிலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. There came a voice out of the Spirit of God, out of the presence of God that was moving upon the face of the அந்த waters. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவரிடத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. What did he say? என்ன சொன்னாரு? Let there be light. வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். Spoke his word. அவர் தம்முடைய வார்த்தையை A பேசினார். voice came out of the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையின் சத்தம் வந்தது. The voice of God spoke the word of God. தேவனுடைய வார்த்தையின் சத்தம் தேவனுடைய வார்த்தையை பேசினது. What happened to the darkness? அந்த இருளுக்கு என்ன ஆனது? What happened to the voidness? அந்த வெறுமைக்கு என்ன ஆனது? What happened to the formlessness? அந்த ஒழுங்கின்மைக்கு என்ன ஆனது? It was kicked away. அதெல்லாம் தூரமா போச்சு. Why? ஏன்? Because the inseparable mix of the word and the spirit அந்த ஆவியும் வார்த்தையும் பிரிக்க முடியாத அந்த கலவை began to deal with the darkness and the voidness and the formlessness. அந்த ஒழுங்கின்மையோடு வெறுமையோடு இருளோடு கூட செயல்பட ஆரம்பித்தது. Many times we hear people say, "Oh brother, I have the Spirit of God." அநேக நேரத்திலே ஜனங்கள் சொல்கிறதை கேள்விப்பட்டிருக்கோம், எனக்கு ஆவி உண்டு. "Oh sister, I have the Spirit of God." எனக்கு தேவனுடைய ஆவி உண்டு. In 1960 I received the Spirit of God. 1990 In 1980 I had the Spirit of God. தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டேன். But my brothers and sisters, கிறிஸ்துவுக்குள் அன்பான if the Spirit of God is really in our life, உண்மையாகவே தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருப்பாரானா, and if He is leading us, அவர் நம்மை நடத்துவாரானா, and we are following that leading, அந்த வழிநடத்தலை நாம் பின்பற்றுவோம், there should be no place for darkness or voidness or formlessness in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுங்கின்மைக்கோ வெறுமைக்கோ இருளுக்கோ இடமே கிடையாது. It might come, ஒருவேளை அது வரலாம், but it will be kicked away. அது வெளியே துரத்தி விடப்படும். Why? What's the reason? Because if the Spirit of God dwells in us, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் the Word of God also will dwell in us in wisdom and in all wisdom. சகல ஞானத்தோடும் அறிவோடு நமக்குள்ளே பூரணமாய் It dwells in us richly, as the Scripture அது says. பரிபூரணமாய் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. The Scripture says, "Let the Word of Christ dwell in you." உங்களுக்குள்ளே அது பரிபூரணமாய் வாசமாய் இருக்கட்டும். What's the meaning of dwelling? அப்படின்னா வாசமாய் இருக்கட்டும்னா என்ன அர்த்தம்? We all live in a house. நாம் எல்லாம் ஒரு வீட்டில் கூடி இருக்கிறோம். Are we dead or are we living in our house? நம்முடைய வீட்டுக்குள்ள நம்ம மரித்தவர்களாய் இருக்கிறோமா இல்ல உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? We don't say I am dead in my house. We will say I am living in my house. நான் என்னோட வீட்டில நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று தான் சொல்வோம், நான் மரித்தேன் என்று சொல்ல மாட்டோம். Nobody will say I am dying in my house, but they will say I am living in my house. நான் என் வீட்டில செத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்ல மாட்டோம், நான் என் வீட்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுவோம். People may be dying in hospitals and ICUs and CCUs and places like that, but
dying people don't be in a house. ஆனால் மரிக்கிறவர்கள் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைகளில் ஐசியூலையோ சிசியூலையும் வேணா மரிக்கலாம், வீட்டிலே மரிக்கிறவர்கள் என்பது கிடையாது. So when we say I'm living in a house, dwelling in a house, it means I am active. நான் வீட்டுக்குள் நான் வாழ்கிறேன், நான் வாசமா இருக்கிறேன் என்று சொன்னால் நான் செயல்படக்கூடிய ஒரு நிலைமையிலே இருக்கிறேன். I am working something. நான் ஏதோ ஒரு கிரியை செய்து There is breath in my nostrils if I am living. நாசியிலே சுவாசம் இருக்கிறது, ஜீவனோடு நான் So இருக்கிறேன். when the scripture says let the word of Christ dwell in you, இந்த கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதாக என்று சொல்லுது. what does it mean? அப்படினா என்ன அர்த்தம்? Let it be active in your life. உங்களுடைய வாழ்க்கையில அது கிரியை செய்யக்கூடியதா இருக்கட்டும். Praise the name of the living God. And let me clarify one thing. ஒரு காரியத்தை இங்க நான் விவரிக்க முயற்சிக்கிறேன். When the scripture says let the word of Christ dwell in you richly, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக என்று சொல்லும்போது it is not having the scriptures in our memory. இந்த வேத வசனம் எல்லாம் நம்ம மண்டைக்குள்ள வச்சிருக்கிறது அர்த்தம் இல்ல. Lot of times people read and by heart the scriptures and say oh the word of God is in me. என்ன செய்றாங்க, இந்த வேத வசனத்தை வாசிக்கிறாங்க, மனப்பாடம் செய்றாங்க, தங்களுடைய மனதிலே தங்களுடைய சிந்தையிலே அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Say from my little age I have learned so many scriptures, I memorized the scriptures. அநேக சிறு வயதிலிருந்தே நான் அநேக வசனங்களை நான் மனப்பாடம் பண்ணி இருக்கிறேன், எனக்கு நன்றாக தெரியும். Let me tell you, I am not against memorizing the scriptures. அவிதமாய் மனப்பாடம் செய்கிறவர்களுக்கு விரோதமானவன் அல்ல நான். When I was growing up also, you know, I memorized a lot of scriptures. நான் சிறு பிள்ளையாய் இருந்த போதும் அவிதமாய் அநேக வசனங்களை மனப்பாடம் பண்ணி. Lot of people I see they memorize the scriptures. அநேகர் வேத வசனங்களை மனப்பாடமாய் வைத்திருப்பார்கள். There is nothing wrong in that. அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. It is good to have the scriptures in our memory. நம்முடைய நினைவுகளிலே நம்முடைய சிந்தையிலே வேத வசனங்களை வைத்திருப்பது நல்லதுதான். Praise the name of the living God. But having the scriptures in our memory is not the word of Christ dwelling in our hearts. ஆனா இப்படி மண்டையில நம்முடைய சிந்தையில நம்ம கொண்டிருக்கிற அந்த வேத வசனம் மனப்பாடமா வச்சிருக்கிறது கிறிஸ்துவின் வசனம் வாசமாய் இருப்பதற்கு சமமல்ல. I really envy some people. Well, I use that word envy, but I don't really mean it. But I wish I could memorize the whole scriptures. நான் எனக்கு சிலரை பத்தி கொஞ்சம் பொறாமைப்படுறது, பொறாமைனா நான் அப்படி சொல்ற அர்த்தம் என்னன்னா என்னால அவிதமாக காரியங்களை வசனங்களை வந்து மனப்பாடமா வைத்திருக்கேன். I know some people, if you quote the reference, they'll give you the scripture. அவர்களிடத்துல நீங்க வசனத்தின் ரெஃபரன்ஸ் சொன்னா வசனம் சொல்வாங்க. Or if you quote the scripture, they'll give you the reference. இல்ல வசனம் சொன்னாங்கன்னா அவங்க வந்து ரெஃபரன்ஸ் சொல்வாங்க. Something like we say keeping in fingertips. எல்லாத்தையும் அந்த விரல் நுனியில They can pull up any scripture from anywhere. எந்த இடத்துல இருந்து எந்த வசனம் எங்க இருக்கு அவர்களால சொல்ல முடியும். You are astonished by their memory power. அவர்களுடைய ஞாபக சக்தியை குறித்த ஒரு ஆச்சரியம் எனக்கு உண்டு. Every preacher, if they have that gift, oh it will be very helpful to them. ஒவ்வொரு பிரசங்கியாருக்கும் அவிதமான ஒரு ஞாபக சக்தி உண்டாயிருந்தால் அது மிகவும் நன்றான ஒரு நல்ல That is not the word of Christ dwelling in us. ஆனா கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள வாசமாய் இருப்பது அதுக்கு சமமல்ல. What is the word of Christ dwelling in us richly? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூரணமாய் வாசமாய் இருப்பது It means the scriptures, the word of God, the words of Christ, they are active in your life. தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்து அது செயல்படுகிற ஒன்றாய் அது காணப்பட வேண்டும். The word of Christ is in your practice. உங்களுடைய அனுதின வாழ்க்கையில ஒரு அனுபவ ரீதியாய் உண்டாகப்பட வேண்டும். The word of Christ is experienced in your life. கிறிஸ்துவின் வசனம் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்க வேண்டும். If you think according to what God says. நீங்க சிந்திக்கிறீங்கன்னா தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறதோ அதற்கு ஒத்த போல நீங்கள் சிந்திக்கிறதா. Everything you believe, நீங்க விசுவாசிக்கிற சகலமும் your belief is according to the word of God. தேவனுடைய வசனத்தின்படியாய் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். Whatever you hear, நீங்க கேட்கிறது எதுவானாலும் you take it in if it is in alignment with the word of God. தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகிறதா இருந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். When you live your life, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில your life is in accordance to the word of God. தேவனுடைய வார்த்தையின்படியாய் இருக்கிறதா? You want to plan something for your life. உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் ஒரு திட்டமிடுகிறீர்கள். You plan it in accordance with the word of God. தேவனுடைய வார்த்தையின்படியாய் நீங்கள் அதை திட்டமிட வேண்டும். You take decisions in your life. உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள். You decide in accordance to those scriptures. அந்த தீர்மானங்கள் தேவனுடைய வசனத்தின்படியாய் நீங்கள் எடுக்கப்பட வேண்டும். You want to do something. ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறீர்கள். You want to do it in accordance to the word of God. தேவனுடைய வார்த்தையின்படியாய் வசனத்தின்படி நீங்கள் செய்ய வேண்டும். You want to say something. ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுகிறீர்கள். You say it in accordance to the word of God. வசனத்தின்படியாய் நீங்கள் சொல்ல வேண்டும். You want to go somewhere. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு
வசனத்துக்கு போக வேண்டும். You go according to the word of வேத God. வசனம் என்ன சொல்கிறதோ அதன்படியாக நீங்கள் Every aspect of our life, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களும், every movement of our நம்முடைய life, வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளும், every being of our நம்முடைய life வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் is totally in accordance to the word of God. முற்றிலும் தேவனுடைய வசனத்தின்படியாக இருக்கப்பட It is வேண்டும். totally in alignment with the word of தேவனுடைய God. வசனத்தோடு ஒத்துப்போகிற ஒன்றாக இருக்கப்பட It வேண்டும். is totally in harmony with the word of தேவனுடைய God. வார்த்தையின் வசனத்துக்கு இசைந்து இசைந்து போக வேண்டும். Praise the name of the living God. You don't have anything against it. அதுக்கு விரோதமான எந்த ஒரு காரியமும் You add nothing more to it, nothing less than it. அதோடு வந்து கூட்டம் கூடாது, அது ஒன்றோடு நீங்கள் Like the scripture குறைக்கக்கூடாது. says, in him I move and have my being. வேத வசனம் சொல்கிறபடி அவருக்குள் நான் அசைகிறேன், பிழைக்கிறேன், வாழ்கிறேன். In his word we move and have our being. அவருடைய வசனத்துக்குள்ளாக நாம் அசைய வேண்டும், சிறிய Because he is the word and word is he. அவரே வார்த்தை, வார்த்தையே அவராய் இருக்கிறார். That is what it means when we say the word of Christ dwell in us richly in all கிறிஸ்துவின் wisdom. வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பது என்பதற்குரிய சரியான அர்த்தம். That is the genuine evidence அதுதான் உண்மையான that the Spirit of God is genuinely dwelling in our life. ஆதாரம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருப்பதற்கு. It's not that we spoke in tongues few years before, சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் அந்நிய பாஷையில பேசினேன். that the Spirit of God is dwelling in us. தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். Gifts of the Spirit is gifts of the Spirit. ஆவியினுடைய வரங்கள் ஆவியுடைய வரங்களே. I am not talking about the gifts, I am talking about the Spirit of God. நான் தேவனுடைய வரங்களை குறித்து பேசின, தேவனுடைய ஆவியை குறித்து நான் பேசுகிறேன். You see, gifts of the Spirit is one thing, but the Spirit of God is another thing. தேவனுடைய ஆவியின் வரங்கள் ஒரு காரியம், தேவனுடைய ஆவி ஒரு காரியம். Let me tell you. நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். Let's say I have a friend. எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். He likes me and I like him. எனக்கு அவரை பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும். And because we are friends, நாங்க நண்பர்களாய் இருக்கிறதுனால he buys gifts for me from time to time. ஒவ்வொரு நேரமும் அவர் எனக்கு வெறும் பரிசு பொருள் வாங்கி கொண்டு கொடுப்பார். He gives gifts for my birthday. என்னுடைய பிறந்த நாளுக்கு அவர் gift கொடுப்பார். He buys gifts for me, for Christmas or New Year, whatever you might call it. நீங்க என்ன வேணா வச்சுங்க, இந்த கிறிஸ்மஸ், நியூ இயர் இப்படி விசேஷித்த நாட்களுக்கெல்லாம் அவர் எனக்கு பரிசு பொருள் கொடுப்பார். One time he's buying me a pen. ஒரு தடவை அவர் பேனா வாங்கிட்டு வருவாரு. And another time he's buying me a book. இன்னொரு தடவை வரும்போது புக் வாங்குவாரு. The third time he's buying me a shirt. மூன்றாவது முறை வரும்போது அவர் ஷர்ட் வாங்கிட்டு வந்தாரு. He can buy many things, expensive things, inexpensive things. All are gifts. எல்லாமே பரிசு பொருளாய் விலையுயர்ந்ததாய் அநேக நேரங்களிலே அநேக சமயங்களிலே அவர் இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறார். It is a gift given out of love, no doubt about it. அவர் அந்த அன்பின் நிமித்தமா இந்த பரிசு பொருள் எல்லாம் எனக்கு கொடுக்கிறார். But all the gifts that he gives, அவர் கொடுத்த எல்லா பரிசுகளும், it can never equal him as the person. அவருக்கு கொடுத்த அவருக்கு சமமானது அல்ல. When I see what he gives me, I can think about him. அவர் கொடுத்த அந்த பொருள் எல்லாம் பார்க்கும்போது நான் அவரை குறித்து நான் நினைப்பேன், ஞாபகத்துல வருவாரு. But the thing that he gives will never equal him, the one who gave it. இந்த பொருட்கள் எல்லாமே அவருக்கு சமமாக முடியாது. That's how the gifts of the Spirit are. அப்படிதான் கிறிஸ்துவினுடைய ஆவியும் கூட. God gives his gifts. தேவன் தம்முடைய வரங்களை தம்முடைய ஆவியினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார். In his church. அவருடைய சபைக்கு அவர் கொடுத்திருக்கிறார். So that God's will be accomplished. அங்கே தேவனுடைய சித்தம் நிறைவேற்றி முடிக்கப்பட வேண்டும். That God's kingdom would operate in the way that he wants தேவனுடைய ராஜ்யம் எப்படி கிரியை செய்யப்பட வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அந்த நிலையிலே அது it should be used to build the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டப்படுவதற்காக அது உபயோகப்படும். That's why the scripture says it is for the edification of the saints. பரிசுத்தவான்கள் பக்தி விருத்தி அடையும்படியாய் அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. It is for the restoration of the saints. அது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. Praise the name of the living God. But just operating in the gifts, வரங்கள் கிரியை செய்கிறதுனால, it's not a guarantee that the Spirit of Christ is dwelling in us richly in all wisdom. தேவனுடைய ஆவியானவர்
அவருடைய வசனம் நமக்குள்ளே பூரணமாய் வாசமாய் இருக்கிறது என்பதற்கு ஆதாரம் அதுவல்ல. So in Matthew chapter number 7, மத்தேயு 7வது அதிகாரத்துல தான் பார்க்கிறோம். Jesus said, "Many will come to me in that day. அநேகர் அந்நாளிலே என்னிடத்துல வந்து, Lord, Lord, have you not prophesied in your name? கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் Have I not done this and done that in your name? உம்முடைய நாமத்தினாலே இதை செய்தோம், Cast out devils in your name." பிசாசுகளை உம்முடைய நாமத்தினாலே துரத்தினோம். What did the Lord say? ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்ன காரியம் என்ன? Depart from me, you workers of iniquity. அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். What's the cause? என்ன காரணம்? Not everyone that saith unto me, Lord, Lord, shall enter into the kingdom of heaven. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற எவனும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறது இல்ல. He that doeth the will of my Father. பிதா பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி Yes, செய்கிறவனே அல்லாமல். it's true that he gives gifts. ஆண்டவர் வரங்களை கொடுப்பது முக்கியம்தான். Gifts and callings of God are without repentance, the Bible says. அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்கள் ஒரு காலம் அது He மாறுகிறது. gives gifts so that his kingdom will be built. அவர் வரங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக. He gives gifts so that his will be done. அவருடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதற்காக வரங்களை His கொடுக்கிறார். perfect will be done. அவருடைய பரிபூர்ண சித்தம் That his நிறைவேற்றப்படுவதற்காக. name will be glorified. அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. People will be edified. ஜனங்கள் பக்தி விருத்தி அடைய Saints வேண்டும். will be restored. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும். But that's not the ultimate evidence that guarantees our entry into the kingdom of heaven. தேவனுடைய ராஜ்யத்தின் பிரவேசம் நமக்கு அதனாலே கொடுக்கப்படும் என்கிற உத்தரவாதம், நம்பிக்கை, ஆதாரம் கிடையாது. But the giver of the gifts, ஆனா அந்த ஈவை கொடுத்த அவர், he is the Spirit of God. அவர்தான் தேவனுடைய ஆவியானவர். The gifts of the Spirit can never match the Spirit of God himself. ஆவியினுடைய வரங்கள் ஒரு காலம் கொடுத்த ஆவியானவருக்கு சமமாக முடியாது. The gifts of the Spirit can never match the Holy Spirit himself. தேவனுடைய வரங்கள் ஒரு காலம் அந்த ஆவியானவருக்கு சமமாக முடியாது. He is he. His gifts are gifts. அவருடைய வரங்கள் தான். But if he is in us, ஆனால் அவர் நமக்குள்ளே வாசமாயிருந்தார், the words of Christ, கிறிஸ்து அந்த வசனம், it will dwell in us richly in all wisdom and spiritual சகல understanding. ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் நமக்குள்ளே வாசமாயிருக்கும். It's just not having the scriptures in our memory. நம்முடைய நினைவிலே நாம் வேத வசனங்களை கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது. You can have many children with very sharp memory. அநேகருக்கு அந்த சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவர்கள் ஞாபகத்திலே ரொம்ப புத்தி கூர்மையா If they make up their mind to memorize the scriptures, they can do it from the beginning of the book of Genesis to the end of the book of Revelation. புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கூட அவர்களால் மனப்பாடம் செய்ய அவர்கள். But the word of Christ dwelling in us richly in all wisdom means கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பூரணமாய் வாசமாய் இருக்க வேண்டும் என்று these சொன்னார். words must live in our life. இந்த வேத வசனங்கள் நமக்குள்ளே அது ஜீவிக்கின்ற ஒன்றாய் இருக்க Our வேண்டும். walk, talk, thinking, plan, decisions, everything. போறது, வாரது, சிந்திக்கிறது, செயல்படுகிறது, திட்டமிடுகிறது, எல்லாவற்றிலும் அது செயல்பட வேண்டும். It will be in accordance to the words that are dwelling in us. நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற அந்த வசனத்துக்கு ஒத்த ஒன்றாய் காணப்பட வேண்டும். It will live, present and stay active in every walk of our நம்முடைய life. வாழ்க்கையின் ஒவ்வொரு நடையிலும் அவைகள் அந்த கிரியைகள் அதன் மூலமாய் வெளிப்பட வேண்டும். Praise the name of the living God. Indwelling of the Spirit leads us to the rich indwelling of the word. தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருப்பது, அவருடைய வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் நமக்குள்ளே வாசமாய் இருப்பது. It happens through the unceasing work of the Holy Spirit. இது பரிசுத்த ஆவியானவருடைய இடைவிடாத ஒரு கிரியையாய் இருக்கிறது. See, I in the beginning told you the three dimensions of the Holy Spirit working in the life of a believer. பரிசுத்த ஆவியானவர் மூன்று வித பரிணாமங்களிலே தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார் என்று. But when he is in us, அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கும்போது, the work that he does in our life, நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிற கிரியைகள், he does it without ceasing. அவர் இடைவிடாமல் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். It is an unstoppable work. அது நிறுத்தப்படாத ஒரு கிரியை. Only we can stop it. நாம தான் அதை நிறுத்தி விடுவோம். But if we allow him, நாம் அவரை அனுமதித்தால், we continue to follow him, அவரை தொடர்ந்து நாம் பின்பற்றினால், we desire him and pursue him and run after him, அவருக்கு பின்பாக அவரை நோக்கி ஓடினோம்னால், he does this unceasing supernatural work of the அவர் Spirit. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, கிரியைகளை ஆவியினாலே நமக்கு மூலமாக நமக்குள்ளே அவர் செய்து கொண்டே இருப்பார். New heart, புது இருதயம், a new spirit, புது ஆவி,
He puts His Spirit there. அவருடைய ஆவியை நமக்குள்ளே அவர் And He வைக்கிறார். causes us to walk. நமக்கு அந்த கட்டளையின்படி நடக்க செய்கிறார். And keep His judgments and do them. அது மாத்திரமல்ல நம்முடைய நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுகிறார். So the word of God, தேவனுடைய வசனமானது it works at it is in three different levels. அது மூன்று வித்தியாசப்பட்ட நிலைகளில் இருக்கிறது. There is something called the written word. எழுதப்பட்ட வார்த்தை. This is the greatest gifts that God தேவன் நமக்கு கொடுத்த has given to His church. தம்முடைய சபைக்கு கொடுத்த I would say even to humanity. மனுக்குலத்துக்கு கொடுத்த மிகப்பெரிதான ஒரு பொக்கிஷம் இது. But only it will benefit those that believe it. அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே அது பலனளிக்க கூடியதாக இருக்கும். Written word. எழுதப்பட்ட இந்த வார்த்தை. Written by whom? யாரால் எழுதப்பட்டது? Written by men like you and me. உங்களை போல என்னை போல மனுஷரால் எழுதப்பட்டது. But who authored it? ஆனா அதுக்கு ஆரம்ப ஆக்கியோன் யார்? Men did not write these words out of their own intellect. இந்த மனுஷர்கள் எழுதினவர்கள் எல்லாம் தங்களுடைய அறிவு திறமையால இதை எழுதல. They wrote it as they were moved by the Holy Spirit. The scripture itself says. வேதவசனமே சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே அவர்கள் எழுதினார்கள். Each and every word. ஒவ்வொரு வார்த்தையும் God authored this book. தேவன் தாமே இதுக்கு ஆதாரமா ஆக்கியோனாய் இருக்கிறார். But many writers wrote it at different dispensation of time. அநேக வித்தியாசப்பட்ட காலங்களிலே மனுஷர்கள் ஆவினாலே ஏவப்பட்டு எழுதி இருக்கிறார். But what happens when the Spirit of God comes and dwells in our life? தேவனுடைய ஆவியானவர் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது and leads us into the truth, அவர் சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துகிறார், and leads us into the revelation of the truth, இந்த சத்தியத்தினுடைய வெளிப்பாட்டுக்குள்ளே நம்மை நடத்துகிறார், and leads us into the understanding of the word. இந்த வார்த்தையை குறித்த புரிந்துகொள்ளுதலுக்குள்ளே நம்மை நடத்துகிறார். This written word, இந்த எழுதப்பட்ட இந்த வார்த்தை, it goes to another level in our life, and that is called the living word. அது இன்னொரு ஒரு மேலான நிலைக்கு போகிறது. அதுதான் அது ஜீவ வார்த்தை, ஜீவிக்கிற வார்த்தை. That's what the scripture says. Let the word of Christ dwell in you, live in you richly in all wisdom. வசனம் சகல பரிபூர்ண ஞானத்தோடு உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கட்டும். So when the Spirit of God that dwells in us, that Christ in us the hope of glory, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக வாசமாய் இருக்கும்போது, as He is in us, அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கும்போது, when He leads us, நம்ம நடத்தும்போது, and we follow His leading, நாம் அவருடைய நடத்துதலை பின்பற்றும்போது, we follow His guidance, அவருடைய வழிநடத்துதலை நாம் பின்பற்றும்போது, He leads us into this word, அவர் இந்த வார்த்தைக்குள்ளே நம்மை நடத்துகிறார். because He is the one who wrote these words. ஏனென்றால் அவர் ஒருவரே இந்த வார்த்தையை எழுதினார். That's how the written word is made as the living word. இந்த எழுதப்பட்ட இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஜீவ வார்த்தையாக அது மாறுகிறது. This is not memorizing the scripture. இது வந்து வேதவசனத்தை மனப்பாடம் செய்கிறது இல்ல. This is having the revelation of what God says. இந்த வார்த்தையிலே தேவன் என்ன சொன்னாரோ அதை குறித்த வெளிப்பாடு உண்டாயிருக்கு. This is having the desire and the understanding of what God says. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை குறித்த ஒரு வாஞ்சை, ஒரு புரிந்துகொள்ளுதலை உண்டாக்குகிறது. You know, a lot of times அநேக நேரங்களிலே people, you know, they love the scripture, they love this book, அவர்களுக்கு இந்த வேதம் ரொம்ப மிகவும் பிடிக்கும். and they think just because God said something and it is written in the scripture, ஆண்டவர் ஏதோ சொன்னாரு, it எழுதப்பட்டிருக்கிறது, should automatically happen. அது வந்து அப்படியே தானாக நடைபெற்றுவிடும். They always say it is written there, அது எழுதப்பட்டிருக்கிறது, it has to happen. அது நடைபெறும். No, இல்ல, the written word must become the living word. எழுதப்பட்ட இந்த வார்த்தை ஜீவ வார்த்தையாக The written word must be transformed into the living word. இந்த எழுதப்பட்ட இந்த வார்த்தை ஜீவ வார்த்தையாக, ஜீவிக்கிற வார்த்தையாக கிரியை. Written words are written words only in the natural pages. இந்த எழுதப்பட்ட இந்த வார்த்தை இயற்கையாக இந்த பேப்பர்களிலே எழுதப்பட்ட ஒன்று. But when it becomes the living word, it is written in our hearts. ஆனா அது ஜீவ வார்த்தையா மாறிடுச்சுனா அது நம்முடைய இருதயத்திலே எழுதப்படுகிறதா. Philippians chapter number 2 and verse number 16. பிலிப்பியர்களின் நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனம். The apostle writes, holding forth the word of life, that I may rejoice in the day of Christ, that I have not run in vain, neither labored in vain. 14வது வசனம் தமிழ்ல, நான் வீணாக ஓடினது வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற.
Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. It's one thing that the word of God is written in the Bible ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை வேதத்துல பேப்பர்ல எழுதப்பட்டிருக்கிறது. and we read it. அதை நான் வாசிக்கிறோம். I have my English Bible here. என்னுடைய ஆங்கில வேதாகமம் என்னிடத்தில் இருக்கிறது. If I know some other language, let's say Spanish, இல்ல வேறு ஒரு மொழி ஸ்பானிஷ் என்று வைத்துக் கொள்வோம். I can read even Spanish Bible. நான் ஸ்பானிஷ் வேதாகமம் என்னால் வாசிக்க முடியும். Anybody who knows the language, they can buy a Bible like this and they can read it. யாருக்கெல்லாம் மொழி தெரிகிறதோ அந்த மொழியுடைய வேதத்தை வாங்கி அவர்களாலே வாசிக்க முடியும். And they can have some basic understanding of what the words mean, because it is also written with some language and some grammar. அவரவர் மொழியிலே அவரவர்களுக்கு அந்த வேதவசனம் என்ன சொல்கிறது என்று அடிப்படையிலே ஓரளவு புரிந்து கொண்டார்கள். Somebody knows Tamil, சிலருக்கு தமிழ் தெரியும், knows to read Tamil, சிலருக்கு தமிழ் வாசிக்க தெரியும். They know the alphabets, the grammar and everything, and they can understand what they read about. They can buy அந்த தமிழை குறித்த a copy of this Bible and they can read it. எழுத்து இலக்கணம் எல்லாம் தெரிந்ததனால தமிழ் வேதாகமத்தை வாங்கி அவர்கள் வாசிப்பார்கள். Or someone who knows some other language, they can buy a copy of the Bible written in that language and they can read it and have a basic understanding of it. விவிதமாய் வேறு மொழியில் இருக்கிறவர்கள் அந்த மொழிக்குரிய வேதத்தை வாங்கி அந்த அடிப்படையிலே அந்த வேதம் என்ன சொல்கிறது என்பதை புரிந்து வைத்திருப்பார்கள். But it is a lot different. ஆனா அதிகமான ஒரு வித்தியாசம் இருக்கு. When you read the Bible by knowing the author of the Bible. இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது இதை ஆக்கியோன் யார், எழுதினவர் யார் என்கிற அந்த அறிந்து கொண்டு வாசிக்கும்போது அதனுடைய காரியமே வித்தியாசம். When you know the author of the Bible, வேதத்தின் ஆக்கியோனை நீங்கள் எழுதினவரை நீங்கள் when you read it having a personal relationship with the author of the Bible, அந்த வேதத்தை எழுதினவரோடு உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஐக்கியம், ஒரு உறவு உண்டாகி அதன் பின்பாக நீங்கள் அதை when you read the words of the Bible having a personal connection and fellowship, a regular fellowship with the author of the scripture, இந்த வேத வசனங்களை எழுதியவரோட தனிப்பட்ட ஒரு அனுபவமும் ஒரு ஐக்கியமும் ஒரு இணைப்பும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்போது to be totally different. அது முற்றிலும் வித்தியாசமானதா இருக்கும். In English there is a term called reading in between the lines. ஆங்கிலத்துல ஒரு சேயிங் சொல்வாங்க, வரிகளுக்கு இடையே வாசிப்பது. அது என்னங்க? What is that reading between the lines? அந்த இரண்டு வரிகளுக்கு இடையே வாசிக்கிறதுனா என்னது? There can be line 1 and line 2. How can I read? Is there a line between 1 and 2? முதலாவது வரிக்கும் இரண்டாவது வரிக்கும் இடையில எப்படி போய் நான் வாசிக்கிறது? Oh yes, if you know the person that has written it, அதை எழுதின அந்த நபர் உங்களுக்கு அறிந்தவராய் இருந்தார், you can very well read what is in between the lines. அந்த இடைப்பட்ட வரிகளுக்கு இடையே என்ன இருக்கிறது என்பதை உங்களால புரிந்து கொள்ள முடியும். Why? ஏன்? Because when you are reading, you are not reading by yourself. நீங்க வாசிக்கும்போது நீங்க மாத்திரத வாசிக்கிறது இல்ல. When you read it, it's not just your human intellect that is reading it. மனுஷ அறிவில் திறமையை கொண்டு நீங்கள் அதை வாசிக்கிறதும் கிடையாது. It's not your understanding of your language or the grammar or whatever you know about your language that has given you the ability to read. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு திறமையினால அந்த எழுத்து அதனுடைய இலக்கணம் இதெல்லாம் வைத்திருக்கிறதுனால நீங்க அதுல தேர்ந்தெடுவீங்க. When you read knowing the author of the Bible, அந்த எழுதப்பட்டவரை யார் என்பதை நீங்கள் அறிந்தவராய் நீங்கள் அதை வாசிக்கும்போது he who is in you, உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற அவரே, he is reading with you. உங்களோடு கூட அதை வாசிக்கிறவர். That is why he reveals what is hidden there. என்ன இதுல மறைஞ்சிருக்குதோ அதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராய். You just don't read line 1 and 2, but you read what is in between the lines. அப்ப நீங்க முதலாவது வரி இரண்டாவது வரி வாசிக்காம அந்த இடைப்பட்ட வரியையும் உங்களால வாசிக்க முடியும். That's what the scripture says. அதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது. Let the word of Christ dwell in you in all wisdom. கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடு உங்களுக்குள்ளே பரிபூரணமாய் வாசமாயிருக்கு. Apostle Paul wrote that I'm praying for you that you might be filled with the knowledge of his will and all wisdom and spiritual understanding. பவுலப்போஸ்தலன் கொலோசை பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு அவர் எழுதுகிறார், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவர் அறிகிற அறிவினாலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். Not a natural understanding but a spiritual understanding. நீங்கள் ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலோடு அதை நீங்கள் அறிய வேண்டும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. So it's just not say something is written, it has to automatically happen. ஏதோ எழுதி இருக்குதே அது தானே அப்படியே நடக்கும் என்று சொல்ல முடியாது. No, it happens through a process. அது ஒரு முறைக்குள்ளே கடந்து போகிறதாய் இருக்கிறது. Lot of times when what happens in the life of the people
is not according to what God has said. சில சமயங்களிலே ஜனங்களுக்குள்ளே நடக்கிற காரியங்கள் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அதன்படியாக இருக்கிறது இல்ல. People easily they complain. என்ன சொல்வாங்க, சுலபமா அவங்க கம்ப்ளைன்ட் பண்ணுவாங்க. See what God has written in his Bible, what is happening in my life. வேதத்துல என்ன சொல்லி இருக்குது வசனம், ஆனா எனக்கு நடக்கிறத பாருங்க என்ன சொல்வாங்க. Some people go one step further. They'll say, see what he has written, what he is doing in my life. பாருங்க அவர் எழுதி இருக்கிறது என்ன எழுதி இருக்கிறாரு, என் லைஃப்ல எனக்கு வாழ்க்கைக்கு அவர் செய்கிறது என்ன செய்றார். He has written totally different and he is doing in my life totally different. என் வாழ்க்கைக்கு அவர் சொன்ன காரியம் ஒன்று, அவர் செய்கிற காரியம் வேறொன்றாய் இருக்கிறது. See, we cannot so foolishly accuse God like that. தேவனை முட்டாள்தனமா இப்படி நம்ம கம்ப்ளைன்ட் பண்ண Yes, what he has written it. அவர் எழுதினது காரியம் எழுதினதுதான். Whatever it is. அது எதுவா இருந்தாலும் every promise in the scriptures. வேதத்துல வசனத்துல இருக்கிற வாக்குத்தத்தங்கள் சகலமும். Every prophecy in the scriptures. இந்த வேத வசனத்துல இருக்கிற ஒவ்வொரு தீர்க்கதரிசனமும். Every judgment in the scriptures. இந்த வேத வசனத்துல இருக்கிற ஒவ்வொரு நியாயத்தீர்ப்பும். Everything it has been written for our benefit. சகலமும் நம்முடைய நன்மைக்காக எழுதப்பட்டிருக்கிறது. Yes, there are many negative things that are recorded in the scriptures. இந்த வேத வசனங்களில் अनेक எதிர்மறையான காரியங்களும் எழுதப்பட்டு தான் இருக்கிறது. Not that it should happen in our life. அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதுக்காக எழுதப்பட்டது. Not that it will happen in our life. அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக எழுதப்பட்டது. But God has written it for our learning. நாம் கற்றுக்கொள்வதற்காக நம்மை கற்றுக்கொள்வதற்காக God has written it so that we can be warned and we can escape it. அவர் அவிதமாய் எழுதி இருக்கிறதுனால நாம் எச்சரிக்கப்பட்டு அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. So we cannot completely isolate ourselves so irresponsibly. நாம் முற்றிலுமாய் நம்ம இந்த வேத வசனத்தை விட்டு நம்மை நாமே விலக்கி அதுக்கு பொறுப்பற்ற ஒரு தன்மை உள்ளவர்களா நாம் இருக்க கூடாது. We cannot blindly say, oh, he has written it and that will happen, that has to happen. நம்ம என்ன செய்ய கூடாது, இந்த மாதிரி எழுதி இருக்குது அதனால ஏதோ தானா நடக்குது ஏதோ. Yes, it is written. எழுதப்பட்டிருக்கிறதா. But we should believe that it is written for me. ஆனா எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு தான் சொல்லி நாம விசுவாசிக்கணும். This word, இந்த வார்த்தை, இந்த வசனம், we must have a personal revelation of this to us. இதை குறித்த ஒரு தனிப்பட்ட வெளிப்பாடு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். It's one thing that God's word is written. ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. But it is another thing that this written word is revealed to us. இன்னொரு ஒரு காரியம் இந்த எழுதப்பட்ட வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். It should be written, it has been written already. இது ஏற்கனவே அது எழுதப்பட்டு தான் இருக்கிறது. But when it is revealed to us, ஆனால் அது நமக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். வெளிப்படுத்தப்படும் பொழுது it becomes personal to us. அது நமக்கு தனிப்பட்ட ஒன்றாய் மாறுகிறது. It becomes a life to us. அது நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. Or in other words, if I have to say, it means something to us. அது நமக்கு ஒரு புதுமையான நமக்குள்ள ஒரு காரியமாய் இருக்கிறது. When the word of God remains as a written word, we will say, oh, it is written in the Bible. எழுதப்பட்ட வார்த்தை எழுதப்பட்டதா இருந்தா அது எழுதப்பட்டிருக்கு, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. But when we have the revelation of what is written, ஆனா எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு உண்டாயிருக்கு. Because we know the author of the Bible, we have a fellowship with him, we have a relationship with him, we have communion with him. அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொண்டிருக்கிறோம், அவரோடு கூட நாம் உறவு கொண்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். Becomes personal to us. அது நமக்கு ஒரு தனிப்பட்ட வாக்கியமாய் மாறுகிறது. It becomes where the Lord has spoken to us. அந்த இடம்தான் தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு இடமாய் இருக்கிறது. Many times we call this, oh, this is general book. அநேக நேரத்துல இது பொதுவான ஒரு வேதாகம் என்று நாம் நினைக்கிறோம். This is what sometimes people who call themselves as believers also say. விசுவாசிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்கள் கூட சில நேரங்களில் அதைத்தான் சொல்வாங்க. When people say you have to read the Bible as a personal letter from God to each and every individual. ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்குமாய் தேவன் தனிப்பட்ட எழுதின புத்தகம் என்று ஒவ்வொருவரும் அதை நினைத்து வாசித்தார்களா? People sometimes argue, oh, if it is personally written to each and everyone, why does it look the same? ஏன் இப்படி வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குது? Everyone's Bible, Genesis 1:1,
is in the beginning God created the heavens and the earth. ஆதியாகமம் 1:1 எல்லாருடைய வேதாகமத்திலும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். That's what you find in every copy of the Bible in every language. எல்லா மொழியிலும் எல்லா அந்த காப்பியிலும் அந்த வேத வசனம் அப்படிதான் இருக்கும். That's why people think, oh, this is a very generic book. இது வந்து பொதுவான ஒரு பொதுமறை என்று நினைக்கிறாங்க. And that is why people segregate things to different people. வித்தியாசப்பட்ட நபர்களுக்கு இதில் இருக்கிற காரியத்தை அவங்க இப்படி இது உனக்கு அது உனக்கு. Oh, Psalm number 1. Oh, it is for that group of people. இந்த சங்கீதம் 1 இது அந்த கூட்டத்துக்கு. Revelation 3 it is for this group of people. வெளிப்படுத்தின 3வது அதிகாரம் அது அந்த ஜனத்துக்கு. Deuteronomy 28 first half for me. உபாகமம் 28 பாதி எனக்கு. The blessing part. அது ஆசீர்வாத பகுதி. The second half. இரண்டாவது பகுதி. That is for all those bad people. அதெல்லாம் வந்து மோசமானவங்களுக்கு. Why people think like that? ஏன் ஜனங்க அப்படி நினைக்கிறாங்க? Why people take the one word that was given by one God தேவனால் ஒரே தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒரே வேதத்தின் வாக்கியங்களை and cut it into pieces? அதை अनेक துண்டுகளாக ஆக்கி. It's because they don't have the revelation of what it says. என்ன சொல்லி இருக்கிறாருங்கற வெளிப்பாடு இல்லாததனால they read what is being written. என்ன எழுதி இருக்கிறாருங்கறத புரிந்து கொள்ள தேவை. They read it over and over and over again. மறுபடி அதையே வாசித்து. But they don't have a personal revelation of what God is saying. ஆண்டவர் எழுதி இருக்கிறது குறித்த ஒரு தனிப்பட்ட வெளிப்பாடு இல்லாததனால. See, there's a difference between seeing what is written and hearing what he is saying to me. எழுதி இருக்கிறத பார்த்து வாசிக்கிறதுக்கும் அதே காரியத்தை என்னிடத்துல செவி மூலமா சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன எழுதி இருக்குங்க? What is written? என்ன எழுதி இருக்கிறது? That is different. அது வித்தியாசம். But when you look at the scripture, ஆனால் இந்த வேதவசனங்களை பார்க்கும்போது what God is saying to me, ஆண்டவர் எதை கொண்டு என்னத்துல என்ன சொல்றார்? என்ன சொல்றாரு? ஆமென். என்ன எழுதி இருக்குன்னு அப்படி ஒரு மூணாவது ஆள் மாதிரி பார்க்கிறதுக்கும் ஒரு ஈடுபாடோட எனக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கிறதுக்கு என்ன இருக்குங்க? வித்தியாசம். Praise the name of the living God. But if the word of God has to dwell in us richly in all wisdom, ஆனால் கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் பூரணமாய் நமக்குள்ளே வாசமாய் இருக்க வேண்டும். we should not be like that third person sitting far away and saying, oh, let's see what is written. ஏதோ ஒரு மூணாவது நபர் போல என்னமோ எழுதி இருக்கிறாரு ஏதோ. We must never read the word of God with that attitude, let us see what is written. எழுதி ஒரு என்ன எழுதி இருக்கிறார் பாப்பமே அப்படிங்கற ஒரு நடத்தையில இருக்க கூடாது. Some people, when they have problems in their life, they try every means to escape that problem. சிலருக்கு பிரச்சனை வரும்போது எப்படியாவது அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தேடுவாங்க. And finally they will come home. அதனால கடைசியா வீட்டுக்கு வருவாங்க. Maybe ask their wife or someone who carries this book more often. மனைவியை கேட்பாங்க, இல்ல இந்த வேதாகமத்தை யாரு அதிகமா கையில வச்சு பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்கள கேட்பாங்க. They'll say, I have this problem, can you tell me what is written? எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, இத பத்தி ஏதாவது இந்த வேதத்துல எழுதி இருக்கா கொஞ்சம் சொல்ல முடியுமா? Do you have any solution for this kind of problem? Have you found out what is written? இப்படிப்பட்டதான பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா, நீங்க அதை ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா அந்த வேதத்துல? This will never have any effect on her life. இது வந்து ஒரு காலம் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பாதிப்பையும் கொண்டு வர. The written word has to become the living word. எழுதப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தை ஒரு ஜீவ வார்த்தையாய் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டுமானால் we must read it with what he is saying to me through his word. அவர் தம்முடைய எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின் மூலமா எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார். When you look at these words, you must almost see the eyes of your heavenly Father. இந்த வேத வசனங்கள் எல்லாம் நீங்க உங்க கண் கொண்டு பார்த்து படிக்கும்போது இன்னொரு ஒரு பார்வை அவர் மீது உங்களுடைய கவனம். Or even when we hear the word of God, இல்ல தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது, at times when people come to hear, oh, the pastor has said this, அநேக நேரத்துல என்ன சொல்வாங்க, பாஸ்டர் சொன்னார் இப்படி, and that evangelist he said this, அந்த சுவிசேஷகர் இதை சொன்னார், oh, that preacher, அந்த பிரசங்கியார், oh, that Bible teacher said this. அந்த வேதத்தை வாத்தியார் இப்படி சொன்னாரு.
He read it from the scripture and he said it. அவர் வேதத்துல இருந்து தான் வாசிச்சாரு, வேதத்துல இருந்து தான் சொன்னாரு. That's not the right attitude. அப்படிப்பட்டதான நடத்தை சரியில்லை. For that kind of people, written word will always remain as a written word. ஆனா அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தை எந்த நாளும் எழுதப்பட்டதா தான் இருக்கும். It will not dwell in their hearts. அது அவங்களுடைய இதயத்துல வாசமா இருக்கிறது இல்ல. It will only stay in their palms. அவங்களுடைய கையில தான் இருக்கும் எழுதப்பட்ட வார்த்தை. Or it will stay under their arms. இல்ல அக்கத்துல வச்சிட்டு இருப்பாங்க. Or it will stay in a shelf in their house. இல்ல அவங்க வீட்டு அலமாரியில இருக்கும். Or maybe in their office table or dining table at their house. இல்ல டைனிங் டேபிள்லயோ ஆபீஸ் டேபிள்லயோ வச்சிருப்பாங்க. But if the written words have to become the living words. எழுதப்பட்ட இந்த வார்த்தை வாழ்க்கைக்குள்ளே அது வாசமாய் இருக்கும்போது ஜீவ வார்த்தையாய் மாற வேண்டுமானா, what is the author saying to me? இந்த வேத வசனத்தை எழுதினவர், இந்த எழுதப்பட்ட இந்த வார்த்தையின் மூலமா எனக்கு என்ன சொல்ல வேண்டும்? Yes, when you check all the generic copies of the Bible, everything will look like the same. ஆனா இந்த வேதத்துல எல்லா மொழியிலும் எல்லா காப்பியிலும் பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். But with your attitude, it will become specific to you. ஆனா நீங்க போகிற அந்த அணுகுமுறையில தான் உங்களுக்கு அது விசேஷித்த ஒன்றாய் மாறும். So written word is one thing. எழுதப்பட்ட வார்த்தை ஒரு காரியம். But if it has to become life, அதுக்கு ஜீவன் இருக்கிறது. if it has to become life to அது us, உங்களுக்கு ஜீவ வார்த்தையாய் ஜீவன் உள்ளதாய் மாற வேண்டுமானா, if it has to dwell in us, அது உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்க வேண்டும். it has to live in our lives. அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வாழ வேண்டும். Or if this written word has to become the living word, இந்த எழுதப்பட்ட இந்த வார்த்தை ஜீவ வார்த்தையாய் உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட we வேண்டுமானா, must let the Spirit of God reveal it to us. தேவனுடைய ஆவியானவர் அதை குறித்த வெளிப்பாடு கொடுக்க நாம் அனுமதிக்க வேண்டும். Once we receive that revelation, அந்த வெளிப்பாட்டை ஒருமுறை நாம் பெற்ற பின்பு, it will no more be a generic word. It will be a specific word for me, for us, for every individual. எல்லாருக்கும் பொதுவான ஒரு வேத வசனமாக அல்ல, எனக்கென்று ஆவியானவர்களை கொடுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட வார்த்தையாய் மாறிவிடும். This is not only something that the Spirit of God has already written and gave it to us. ஏற்கனவே தேவனுடைய ஆவியானவர் எழுதி கொடுத்த அந்த வார்த்தைகள் இது மாத்திரமல்ல, When He speaks to us today, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கொண்டு அவர் நம்மோடு கூட பேசுகிறார். when He speaks to us in this present time, இந்த நிகழ்காலத்திலும் அவர் நம்மோடு கூட பேசுகிறவராய் He இருக்கிறார். takes it from here to அதை speak to us. பேசும்போது இங்கே இருந்து தான் எடுத்து பேசுகிறார். Praise the name of the living God. That is why அதனாலதான் wherever God speaks to His people, தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட பேசும்போது He speaks from this word. இந்த வேத வார்த்தைகளிலிருந்து தான் பேசுகிறார். He confirms from this word. இந்த வார்த்தையை அவர் உறுதிப்படுத்தி பேசுகிறார். We hear a lot of people preach. அநேகர் பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் Lot கேள்விப்படுகிறோம். of people teach. அநேகர் போதிக்கிறதை நாம் கேட்கிறோம். And everybody have a copy of this before them. எல்லாரும் அவங்க கண்களுக்கு அவங்க கைகளிலே அவர்களுக்கு முன்பாக இந்த ஒரு பிரதியை வைத்திருக்கிறார். Every time we come to the assembly, எப்பொழுதெல்லாம் நம்ம சபைக்கு வருகிறோமோ, or hear the word of God through this means, இந்த வேத வசனங்களை இந்த பிரசங்கத்தின் மூலமாய் நாம் கேட்கும்போது, because of the situation that we are facing, நாம் சந்திக்கிற அந்த சூழ்நிலையினாலே நாம் கேட்கிற இந்த வார்த்தைகள் everything begins from here. எல்லாமே இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. Have you heard any time that closing this book, any preaching or teaching has happened here in the assembly? எந்த ஒரு சபையிலாவது இந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு ஏதோ ஒரு பிரசங்கமோ பேச்சோ நடக்குமா, போதனையோ இருக்குமா? No, it begins from here. அது இங்க இருந்து தான் When ஆரம்பிக்கிறது. the Spirit of God tries to speak to the hearts of His people, தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய ஜனங்களுக்கு நேராய் அவர் பேச முயற்சிக்கிறார். He takes it out of what He has already spoken. அவர் ஏற்கனவே பேசி எழுதியிருக்கிற இந்த வார்த்தையை கொண்டு தான் மீண்டும் பேசுகிறார். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. That is the most important thing. இதுதான் மிக அதிக முக்கியமான ஒரு If the காரியம். word of God has to dwell in us richly in all wisdom, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. if இருக்க வேண்டுமானால் the written word எழுதப்பட்ட இந்த வார்த்தை வசனம் must be revealed to us. அது நமக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். Yes, the Spirit of God always reveals. தேவனுடைய ஆவியானவர் எப்போதும் அதை வெளிப்படுத்தக்கூடியவர்.
The scripture says, "He that hath an ear, let him hear what the Spirit saith unto the churches." வேதவசனம் சொல்கிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். We must be willing to receive the revelation. நாம் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள மனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Praise the name of the living God. This is a revelation that God gives personally to us. தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட கொடுத்த ஒரு வெளிப்பாடு இதுவாகும். Praise the name of the living God. நாமத்துக்கே It's not that I can reveal it to you, நான் உங்களுக்கு இதை வெளிப்படுத்துகிறது இல்ல, or any prophet or preacher or evangelist can எந்த reveal ஒரு it to you. தீர்க்கதரிசியோ பிரசங்கியாரோ ஒரு சுவிசேஷகரோ இதை The preacher can preach, பிரசங்கியார் பிரசங்கிக்கலாம், the evangelists can evangelize, சுவிசேஷகர் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், prophets can prophesy, தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொல்லலாம், the teachers can teach, போதிக்கிறவர்கள் போதகர்கள் pastor போதிக்கலாம், can pastor. அதுபோல பிரசங்கம் செய்கிறவர்கள் பிரசங்கிக்கலாம். But God is the one who reveals His ஆனால் word to us. தேவன் ஒருவர் தான் இவைகள் எல்லாவற்றுக்குள்ளும் இருந்து வெளிப்படுத்துகிறவர். As the Holy Spirit helps the preacher to preach His word, எப்படி ஒரு பிரசங்கியாருக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க தேவனுடைய ஆவியானவர் உதவி the செய்கிறாரோ, same Holy Spirit helps all those who listen to that preaching to have the revelation of that word. பரிசுத்த ஆவியானவர் அந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அதன் அர்த்தத்தை அதன் காரியத்தை புரிந்து கொள்ளவும் உதவி செய்கிறார். Just because somebody preaches, it doesn't mean people can automatically understand. பிரசங்க ஏதோ ஒருத்தர் பிரசங்கம் பண்றதுனால ஜனங்க தானாகவே புரிந்து கொள்வார்கள். Yes, he will rely on the Spirit of God, and with all prayer and dedication he will do his work according to the grace that God has given him. தேவன் கொடுத்திருக்கிற கிருபையோடு அந்த பரிசுத்தாவின் ஒத்தாசையோடு அதற்கு இணைந்து அவர் அதை சார்ந்து பிரசங்கிக்கும் போது கேட்கிறவர்களும் அதை புரிந்து கொள்வதற்கு அப்படி சார்ந்து இருக்க வேண்டியது அவசியம். But the people who listen must have the right kind of attitude. ஆனால் அதை கவனிக்கிறவர்களுக்குள்ளே ஒரு சரியான ஒரு நடத்தை உண்டாயிருக்க வேண்டும். We'll continue to see it in the days to come. வருகிற நாட்களில் அதை நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். Only when we look to Him, அவரை நோக்கி பார்க்கும்போது மாத்திரமே, only when we look to Him, அவரை நோக்கி பார்க்கும்போது மாத்திரமே, only when our desire is upon Him, அவர் மீது வாஞ்சை வைக்கும்போது when மாத்திரமே, our focus is upon the author, நம்முடைய கவனம் நம்ம ஆரம்பிக்கிற அவரிலே மாத்திரமே, when our desire is upon the author. நம்முடைய வாஞ்சை அந்த ஆரம்பிக்கிற அவரிடத்திலே மாத்திரமே. I've already told you, when we talked about the growth of a believer, there is a difference between source and the means. நான் ஏற்கனவே ஒரு விசுவாசனுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லும்போது ஆதாரத்துக்கும் அதற்குரிய வழிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்லி இருக்கிறேன். We have to look at the source all the நாம் time. எப்போதும் ஆதாரத்தையே நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக We have to இருக்கிறோம். have a strong connection with the source all the அந்த time. ஆதாரத்தோடு ஒரு பலமுள்ள ஒரு இணைப்பு நமக்கு எப்பவும் உண்டாயிருக்கும். Fellowship with the source all the time. அந்த ஆதாரத்தோடு ஒரு ஐக்கியம் நமக்கு உண்டாயிருக்கும். Because only He can reveal it to us. ஏனென்றால் அவர் ஒருவர் தான் நமக்கு இதை வெளிப்படுத்தக்கூடியவர். Thank God for the fivefold ministry. 5 விதமான ஊழியங்களுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Thank God for the fivefold ministers. அந்த 5 விதமான ஊழியர்களுக்காக நம்ம ஆண்டவரே நன்றி They are செலுத்த only a வேண்டும். means. They are only a help. எல்லாரும் ஒரு வழி, அவர்கள் நமக்கு உதவி செய்யக்கூடியவர். Yes, they are worthy of double honor. அவர்கள் இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரர்கள் தான். But our focus ஆனால் நம்முடைய கவனம் எல்லாம் must be on Christ in us, the hope of glory. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசமாயிருக்கிறாரே, அவர் மீது He மாத்திரம் has to be active in our life. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறவராய் இருக்க வேண்டும். We need to allow Him, அவரை நாம் அனுமதிக்க வேண்டும். permit Him, அவருக்கு அனுமதி நாம் கொடுக்க வேண்டும். so that He can lead us freely. நம்மை அவர் சுலபமாய் வழி We can நடத்துவதற்காக follow Him. அவரை நாம் பின்பற்ற வேண்டும். We can hear His voice அவருடைய சத்தத்தை நாம் கேட்க and வேண்டும். have the revelation of it. அதை குறித்த வெளிப்பாடு நமக்கு The உண்டாகும். written word must become the living word. எழுதப்பட்ட இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாய் நமக்குள்ளே இருந்து கிரியை Why செய்ய வேண்டும். many times in our life the written word is just remaining as a written word? அநேக நேரங்களில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வேத வசனங்கள் எழுதப்பட்டவைகளாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க காரணம் என்ன? We have read the same things over and over and over again, thousands and thousands of times. அநேக 1000 தடவைகள் எழுதப்பட்டதாகவே வாசித்து கொண்டே இருக்கிறோம். Why do we still think and say it is written, it is written, it is written? எழுதியிருக்குது மறுபடி அதே சொல்றதுல என்ன பிரயோஜனம்? Why has it not become the word that is living in us? நமக்குள்ளே ஒரு ஜீவ வார்த்தையாக இல்ல. Instead of saying, Lord, it is written, we can say, Lord, you have said that to me. அது எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லதுக்கு பதிலாக, ஆண்டவரே இது எனக்காக எழுதப்பட்டிருக்கிறதுன்னு ஏன் சொல்லக்கூடாது?
why we have not still received that revelation and understanding of what is written. எழுதப்பட்டிருக்கிறதை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதலும் வெளிப்பாடும் இன்னும் ஏன் நமக்கு உண்டாக மாட்டேங்குது? See, when the written word becomes the living word, எழுதப்பட்ட இந்த வார்த்தை ஒரு ஜீவ வார்த்தையாக அது மாற்றப்படும்போது it's done through the work of the Holy Spirit. அதுவும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையினாலே உண்டாகிறது. It is a supernatural work. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆவிக்குரிய செயலாய் இருக்கிறது. It is a continuous unstoppable work of the Holy Spirit. நிறுத்தப்படாத தடுத்து வைக்கப்பட முடியாத ஒரு தொடர்ச்சியான காரியம். Because when this written word is translated as a living word in our heart, there are many barriers for that. இந்த எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஜீவ வார்த்தையாக அது மாறுவதற்குள்ள अनेक தடைகள் நமக்கு உண்டாகும். Unless we remove those hurdles, this written word cannot become the living word. அந்த தடைகள் எல்லாவற்றையும் நாம் நீக்காவிட்டால் இவைகள் எழுதப்பட்ட வார்த்தையாக தான் இருக்கும், ஜீவ வார்த்தையாக மாறவே. It's not an easy thing that nobody can do with their own might and strength. தங்களுடைய சுய சக்தியினால பலத்தினால யாருமே இந்த ஒரு காரியத்தை செய்து கொள்ள முடியாது. Only the Holy Spirit can take this written word பரிசுத்த and ஆவியானவர் make it as a living word in our heart. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை எடுத்து நமக்கு ஜீவ வார்த்தையாக அவர் கொடுக்க வேண்டும். ஏன்னா எழுதப்பட்டிருக்கும் போது அது ஒரு புக்ல இருக்கு. When it is written, it is in the form of a book. அது எழுதப்பட்டிருக்கும் போது அது ஒரு புத்தக வடிவிலே இருக்கிறது. But when it becomes life, it is in our heart. அது ஜீவ வார்த்தையாக மாறும்போது நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறது. Not in our memory, in our heart. நம்முடைய சிந்தையில அல்ல, நம்முடைய இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Remember that new spirit. அந்த புதிதான ஆவியை, that new heart. அந்த புது இருதயத்தை நினைத்துக் கொள்ளுங்க. It goes to reside there, to dwell there richly in all wisdom. அது சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்கும். And when that process happens, அந்த காரியங்கள் நமக்குள்ளே நடக்கும்போது there are certain hurdles. சில தடைகள் நமக்கு உண்டாகும். We must see to that what are those hurdles and remove it. அது எப்படிப்பட்டதான தடைகள், அதை எப்படி நீக்குவது என்று சொல்லி then only the written word can become the living word, so that his word can dwell richly in our hearts. எழுதப்பட்ட இந்த வார்த்தை ஜீவ வார்த்தையாய் நமக்குள்ளே மாறும். கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் நமக்குள்ளே வாசமாய் இருக்கும். Continue next week. நாம் தொடர்ந்து அடுத்த வாரம். Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Almighty God, we thank you for this wonderful time. சர்வமுள்ள தேவனே, இந்த நல்ல நேரத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you for helping us to hear the words of life. ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வார்த்தையை கேட்க நீர் உதவி செய்தீர், உமக்கு நன்றி. Let our hearts ponder upon these things that you have spoken ஆண்டவரே, to us. இந்த பேச கேட்ட இந்த வசனங்களின் மீது எங்களுடைய வாஞ்சை உங்களுக்கு மீது உண்டாகட்டும். Bless everyone that is watching. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். Help us to navigate our life towards the perfect will that you have for our life. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கைக்காய் நீ கொண்டிருக்கிற அந்த பரிபூர்ண சித்தத்துக்கு நேராக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடத்தி செல்லணும். For that, in your scriptural formula, let the word of Christ dwell in us richly in all wisdom. உடைய வேத வசனத்தின்படியான அந்த ஃபார்முலா எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும். கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் எங்களுக்குள் வாசமாய் இருக்கட்டும். Not sparingly here and there. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சமாக அல்ல ஆண்டவரே. Let it dwell in us. Be active in our life. அது எங்களுக்குள்ளே வாசமாய் இருந்து அது செயல்படுகிற ஒன்றாய் காணப்படட்டும். Richly in all wisdom. சகல ஞானத்தோடும் பூரணமாய் அது வாசமாய் இருக்கட்டும். Let this written word become the living word in our hearts. இந்த எழுதப்பட்ட இந்த வார்த்தை அது ஜீவ வார்த்தையாய் எங்களுக்குள்ளே பிரவேசிக்கும். I pray that Christ in us, the hope of glory, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எங்களுக்குள்ளே do வாசமாய் that unceasing work, and we'll allow you to do it in our lives. இடைவிடாத இந்த கிரியையை எங்களுக்குள்ளே செய்யும்படி நாங்கள் அதை அனுமதிக்கிறோம் ஆண்டவரே. Help us to identify and remove all the hurdles that you will face in the process of making the written word to become the living word. ஆண்டவரே, எழுதப்பட்ட வார்த்தை ஜீவ வார்த்தையாய் மாறுவதற்குரிய எல்லா தடைகளையும் அடையாளம் கண்டவர்களை நீக்க எங்களுக்கு உதவி செய்யும். Bless everyone that watched. ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். Grant to them the heart's desire. அவர்கள் இதயத்தின் வாஞ்சையை அவருக்கு நிறைவேற்றித்தார். We declare that all the glory, honor and praise belong to you and you alone. துதி கன மகிமை மேன்மேலாம் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும் என்று We ask all of these wonderful blessings in the precious name of எல்லா Jesus. ஆசீர்வாதங்களும் வெளியேற பெற்ற நம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen.